சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி, பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரை பெறாமண்ணும் அமுதத்தன்கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடனாகிய திரு நனாவுடை பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னறியில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, நம்முடைய கோவையினுடைய மார்கழி திருவிழாவாக இன்றைய நாளில் 3ஆம் நாள் விழாவில் உங்களோடு கலந்து இறைவனுடைய திருவருளை சிந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற குருவருளையும் திருவருளையும் நீள நினைந்து இந்த விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்கள், விழா குழுவினர் அனைவருக்கும், வருகை தந்திருக்கின்ற முதிரும் அன்பில் முறைமை நீடு திருக்கூட்டமாக எழுந்தருளியிருக்கின்ற அடியார்கள், அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர் பெருமக்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு உயிரிலும் சிதம்பர ரகசியம் என்ற நிலையில் ஒரு தலைப்பை நம்முடைய விழா குழுவினர் பணித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையை சிந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய வரவேற்பாக ஒரு அறிமுக உரையை நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நமது கிரீஸ் ஐயா அவர்கள் நிரம்ப சொன்னார்கள். அவங்க அன்பின் காரணமாக அப்படி ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அவர் சொன்ன அந்த வாழ்த்துக்கள் அனைத்தும் அரண்பணியின் சார்பாக நடைபெறுகிற அந்த திருப்பணிகள், அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற 25,000 அன்பர்களுக்கு உரியது. அவங்கெல்லாம் சேர்ந்து கொடுப்பதனால அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வாழ்த்திய அந்த வாழ்த்து அத்துணை தொண்டர்களுக்கும் உரித்தானது, என் ஒருவனுக்கு உரியது அல்ல. ஏன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வேணும் ஒரு கையெழுத்து போடுவதற்கு. அதற்காக அந்த அரண்பணி ஒரு தலைவர் ஒரு பொறுப்பில் இருந்து கையெழுத்து போடுகிற இடத்துல சாமி வைத்திருக்கிறார். கொடுத்தது அனைத்தும் உங்களை போன்று இருக்கிற தொண்டர்கள் கொடுத்ததால் தான் அந்த திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் கொடுப்பவர்களால் அந்த திருப்பணி இன்னும் மேலும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்து அனைத்தும் அன்பின் காரணமாக சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அந்த அன்புக்குரிய அவர்கள் 25,000 பேர் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் பணிவோடு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, நம்முடைய இந்த கோவையினுடைய மார்கழி கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இந்த விழாவில் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறதாக வைத்துக்கொண்டு ஒரு தலைப்பில் நின்று சிலவற்றை உங்களோடு நான் சிந்திக்க முற்படுகின்றேன். நண்பர்களே, இந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஆழமான பொருள் அது எப்படி நம்ம வாழ்க்கையில் பொருந்தி இருக்கிறது என்பதை பற்றி சிலவற்றை தோத்திர நூல்களில் இருந்தும் சைவ சித்தாந்தம் என்கிற சாத்திர நூல்களில் இருந்தும் இரண்டும் கலந்து உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றேன். முதல்ல அந்த சொல்லை பார்க்கணும். ஒவ்வொரு உயிரிலும் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற ஒரு சொல். இந்த ஒவ்வொரு உயிரிலும் என்று சொல்லும் பொழுதே அதில் ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஏனென்றால்
சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்பது இறை என்கிற பொருள் வேறு, உயிர்கள் என்று சொல்லப்பெறுகிற பொருள்கள் வேறு. எனவே இறைவன் என்று சொன்னால் ஒரே ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூல நாயனாருடைய திருவாக்கு. அடுத்து உயிர்கள் என்று சொல்லப்பெறுவன. இந்த உயிர் என்று சொல்லாமல் உயிர்கள் என்று அது பன்மையில் சொல்லப்பெறுகிறது. இந்த உயிர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்கும்போது எண்ணிறந்த உயிர்கள் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. அதாவது பிறந்த நாள் போலும் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று திருவருட்பயன் என்ற ஒரு நூல் உயிர்களுடைய எண்ணிக்கையை பற்றி பேசுகிறது. அந்த நூலில் குறிப்பிடுகிற பொழுது அந்த ஆசிரியர் உமாபதி சிவம் குறிப்பிடுகிறார், இந்த உயிர்கள் எத்தனை உயிர்கள் இருக்கின்றன அப்படின்னா, இதுகாரும் நாம் பிறந்த நாளும் இனி பிறக்கின்ற நாளும் நமக்கு எப்படி கணக்கு தெரியாதோ அதுபோல இறைவன் திருவடி அடைந்த உயிர்களுடைய எண்ணிக்கையும் கணக்கு சொல்ல இயலாது, அடைய இருக்கின்ற உயிர்களுடைய எண்ணிக்கையும் சொல்ல இயலாது. துறந்தோர் துறப்போர் தொகை எதுபோல பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் என்று ஆசிரியர் காட்டுகிறார். எனவே இந்த உயிர் என்று சொல்லாமல் உயிர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தி நாம் வேறு, இறை என்கிற பரம்பொருள் வேறு. இறைவன் ஒருவனே, அதில் யாருக்கும் ஐயம் இல்லை. அதில் யார் இறைவன் என்பதில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிநிலைகளில் இவர் தான் கடவுள் இவர் தான் கடவுள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். நமக்கு அந்த தலைப்புக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இறை என்பது ஒரு பொருள், அது ஒரே ஒருவன் தான், ஒப்பற்றவன் என்கிற செய்தி. அது சைவ சித்தாந்தமாக படித்தோம்னா சிவபெருமானே அந்த ஒருவன் என்று ஒப்பற்றவனாக அவரை போற்றுகிறோம். மற்றவர்கள் அவரவர் கோட்பாட்டிலிருந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். நம் அளவில் நம்முடைய நூல்கள் சொல்லுகிற இடத்துல அவனுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. இதுதான் நம்ம சமயம் நமக்கு தருகிற செய்தி. எனவே ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை மணிவாசக பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கனர். அங்கே ஒருவன் என்னும் ஒருவன், இரண்டு இடத்துல ஒருவன் என்ற சொல், ஒரு என்பது ஒப்பற்ற என்ற ஒரு பொருளும் ஒன்று என்கிற பொருளுமாக ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் ஒப்பற்றவனாக இருக்கிறான். இதைத்தான் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்றார் மணிவாசக பெருமான். எனவே இறை என்கிற பொருள் ஒன்று உண்டு என்பது எல்லா நூல்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய சமய நூல்கள் கடவுள் வாழ்த்தில்லாமல் நம்முடைய இலக்கிய நூல்கள் கூட இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான், அந்த ஒருவன் ஒப்பற்றவனாக இருக்கிறான். அடுத்து சொல்லும் பொழுது உயிர்கள் என்று சொல்லப்பெறுவன எண்ணிக்கை இறந்த உயிர்கள் என்று குறிப்பிடப்பெறுகிறார். இந்த பிறப்புக்கு உட்பட்டிருக்கின்ற உயிர்கள் இற்றைய நாளில் எத்தனை கோடி உயிர்கள் என்று ஒரு கேள்வி எழுமானால் கணக்கில்லாத உயிர்கள் என்று சொல்லலாம். இப்போ மனித இனம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி ஒரு வார மக்கள் தொகை கணக்கில் பார்த்து சொல்லும்போது ஒரு 640 கோடி மக்கள் தொகை இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறது. இந்தியாவில் 130 கோடியை தாண்டி நிற்கிறோம் என்று ஒரு கணக்கு சொல்லுகிறோம். உலகம் முழுக்க கணக்கு போடும்போது 640 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று. இது மக்களுக்கான கணக்கு. ஆனால் உயிர்கள் என்று கணக்கெடுத்து கொண்டால் தாவரத்திற்கும் உயிர் உண்டு என்று உலகத்துக்கு அறிவித்தவர் இந்த நாட்டில் தோன்றிய ஒரு அறிஞர், எல்லாருக்கும் தெரியும் யார் என்று. அதற்கு ஓரறிவு என்று பெயர். எனவே உயிர் என்று வருகிற பொழுது அதனுடைய அறிவு திறனை தொல்காப்பியம் நமக்கு பிரித்து காட்டும்போது 6ஆக பிரித்து காட்டியது. தொட்டால் அறிகின்ற அறிவு ஒன்று இருக்குது, அது ஓரறிவு என்று சொன்னார்கள். அந்த தொடுகிற அறிவோடு சுவை என்ற ஒன்றை அறிகின்ற அறிவு வாய்த்திருக்குமானால் அந்த உயிருக்கு இரு அறிவு என்று சொன்னார்கள். அதனோடு நாற்றத்தை நுகர்கிற தன்மை அதற்கு தெரியும் என்று சொன்னால் 3 அறிவு என்று சொன்னார்கள். காணுகிற திறம் இருக்குமானால் 4 அறிவு என்று சொன்னார்கள்.
கேட்கும் திறம் இருக்குமானால் 5 அறிவு என்று சொன்னார்கள். இதற்கு மேல் ஒரு 6வது அறிவு என்று சொன்னாங்க. எது? உள்ளம் மனம் என்ற ஒன்றை கொண்டு சிந்தித்து செயல்படுகிற ஒரு அறிவு இருக்குமானால் அது 6வது அறிவாக சொல்லப்பட்டது. இது தொல்காப்பியம் நமக்கு வரையறை செய்திருக்கிறது. எனவே உயிர்களினுடைய வகை அதனுடைய அறிவு திறனை 6 அறிவாக வகுத்திருக்கிறார்கள். சரி, இந்த உயிர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லுகிற பொழுது சமய நூல்கள் ஒரு கணக்கு சொல்லுகின்றன. அதாவது ஒரு உயிர் பிறப்புக்கு உட்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4 வகை இருக்கிறது. அந்த 4ல் ஏதேனும் ஒன்றில் தான் பிறப்புக்கு உட்பட்டாக வேண்டும். ஒன்று அப்படி கொண்டா கருவில் தோன்றுவது, அல்லது விதையில் தோன்றுவது, அல்லது வியர்வையில் தோன்றுவது, அல்லது வித்தில் தோன்றுவது என்று 4 வகை. இந்த 4ல் ஏதாவது ஒன்றில் தான் இந்த உயிர்கள் இந்த மண்ணுக்கு வந்தாக வேண்டும் என்ற வகையில் 4 வகை என்றார்கள். அதை கொஞ்சம் விரித்து சொல்லும் பொழுது 7ஆக விரித்தார்கள். நீரில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என்று ஒரு பட்டியல் போடுகிற பொழுது 7ஆக அதை விரித்தார்கள். அதை இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லும் பொழுது ஒவ்வொன்றிலும் எத்தனை லட்சம் உயிர்கள் இருக்கின்றன வேறுபாடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய சமய நூல் சொல்லுகிறது 84 லட்ச வேறுபாடுடைய உயிர்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது. சொல்வது பிரிவின் எண்ணிக்கை தான் 84 லட்சம் என்பது. ஒவ்வொரு பிரிவிலும் எத்தனை கோடி உயிர்கள் இருக்கிறது என்று கேட்டால் கணக்கு சொல்ல தெரியாது. இதுதான் நம்முடைய உயிர்களுடைய நிலை. எனவே இறைவன் என்பவன் ஒருவன், உயிர்கள் என்று சொல்வன எண்ணிறந்த உயிர்கள், கோடான கோடி உயிர்கள். அத்துணை கோடான கோடி உயிரினுள்ளும் இறைவன் என்பவனுடைய நடனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இந்த உயிர்களை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய தலைப்பினுடைய செய்தி. எனவே இறைவன் ஒருவனாக இருந்து கொண்டு கோடான கோடி உயிர்களுக்கு அதனுடைய இயக்கத்துக்கு துணையாக நின்று அருள்பாலிக்கின்ற ஒப்பற்ற கருணை உடையவன். அந்த கருணையை சொல்லுகிற பொழுது தன்னிகரற்ற கருணை. அந்த கருணைக்கு நிகராக யாரையும் சொல்ல இயலாது. இந்த உலகம் அன்புக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும், தன்னலம் கருதாத ஒரு அன்பை சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகம் ஒன்றை எடுத்து காட்டியது. அதுதான் நமக்கு நம்மை பெற்றெடுத்த தாய் என்று உலகம் சொல்லியது. ஆனால் நம்முடைய அருளாளர்கள் சொன்னாங்க, நான் வணங்குகிற அந்த தெய்வம் இந்த தாயை விட 1000 மடங்கு கருணை உடையவன், 1000 மடங்கு அன்புடையவன் என்று நம் சமய அருளாளர்கள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். மணிவாசக பெருந்தகை தாயின் சிறந்த தயாவான தத்துவன் என்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினர். இந்த சால மிகுதி குறித்த சொல் என்கிறது தொல்காப்பியம். எவ்வளவு மிகுதி குறித்தது? 1 மடங்கு, 2 மடங்கு, 50 மடங்கு, 1000 மடங்கு போடலாமா? தெரியல. மிகுதி குறித்திருக்கிறது. அவளை அம்மாவை விட கருணை உடையவன் என்று மணிவாசக பெருமான் குறித்திருக்கிறார். நம் ஞானசம்பந்த பெருந்தகை நம்முடைய இலங்கை திருநாட்டில் இருக்கக்கூடிய திருகோணமலை என்ற தலம், ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு திருகோணமலையை வணங்குகிறார் நம் ஞானசம்பந்த பெருந்தகை. அப்படி வணங்குற அந்த பதிகத்தில் இறைவன் யார் என்று சொல்லும் பொழுது, தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள். தாயினும் நல்ல தலைவர், வெறும் தலைவர் இல்லை, தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றிசைப்பார்கள் என்றார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை. திருநாவுக்கரசு பெருமான் திருவையாறு பதிகத்தில் சொல்லுகிறார், பெற்றெடுத்த தாயவளும் நல்லாய் நீயே. நீ யார்? என்னை பெற்றெடுத்த தாயை விட நல்லவன் அல்லவா நீ என்று திருநாவுக்கரசு பெருமான் எடுத்து காட்டுகிறார். அப்ப இந்த உலகம் ஒரு உயர்ந்த வணக்கத்துக்குரிய ஒருவரை காட்டும் என்று சொன்னால்
பெற்றெடுத்த தாயை காட்டும். அந்த தாயினும் கருணையும் அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்ட ஒருவன் இருப்பான் என்று சொன்னார். அவன் இறைவன் ஒருவனே என்பதை நம் சமய அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒருவனாக இருக்கின்ற அவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருந்து கொண்டு அந்த உயிரினுடைய தேவை, அந்த உயிரினுடைய நலன் என்பதை அறிந்து அந்த நலத்தை உயிருக்கு கொடுப்பதற்காக இடையறாது அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். இதை வடமொழியில் சொல்லும்போது அணுவரதம் என்று சொல்வார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறான்? இரவும் பகலும் அவனுடைய நடனம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஒப்பற்ற தலைவன் ஒவ்வொரு உயிரின் உள்ளும் இருந்து அந்த நடனம் என்கிற ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறான். இதுதான் நம் நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த நடனம் என்ற சொல்ல நூல் வேறு வேறு வகையாக குறிப்பிடும். இன்னொரு வகையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நடனத்துக்கு கூத்து என்று பெயர். மணிவாசக பெருந்தகை நம்முடைய அன்பர் திருவாசகம் பாடும்போது அந்த பாட்டை பாடினர். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றானே. கூத்தாட்டுவான், அவரவரை கூத்தாட்டுவான். நான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானே, நான் என் சொல்லி வாழ்த்துவன் என்று மணிவாசக பெருமான் இறைவன் அவரவரை கூத்தாட்டுவான் என்று குறித்திருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். எப்படி இயக்கி கொண்டிருக்கிறான்? கண்ணுக்கு தெரிந்து நாம் இயங்குவது போல புலப்பட்டாலும் கண்ணுக்கு தெரியாத நிலையில ஒவ்வொரு உயிரையும் இயக்கி கொண்டிருக்கிறான். எதுபோல? சூத்திர பாவை போல என்கிறது சாத்திர நூல். எனவே நம்ம எல்லாம் அவன் இயக்கி கொண்டிருக்கிற அந்த தன்மையை நம்முடைய சமய அருளாளர்கள் மிக தெளிவாக உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத நுட்பத்தை நம் பெருமக்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நாம் கிடைத்தற்கரிய ஒரு பேராக, நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு மூர்த்தியாக கிடைத்தவர் தான் நடராச பெருமான் என்கிற அந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் நாளும் நடனம் புரிகின்றான். எங்கே நடனம் புரிகிறான்? ஒவ்வொரு உயிரிலும் நடனம் புரிகின்றான் என்பது செய்தி. அது உயிரில் மட்டுமா நடம் புரிகிறான்? இல்லை, தில்லையிலும் நடம் புரிகின்றான். தில்லையில் மட்டுமா நடம் புரிகிறான்? இல்லை, ஒவ்வொரு உயிரிலும் அவன் நடம் புரிகிறான். இதாங்க நமக்கான செய்தி. இதுதான். அப்போ அந்த நடனம் என்பதை திருக்கூத்து என்று வேறொரு பெயரால் சொல்லுகிறோம். அதுக்கு இன்னொரு பெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தொழில் கூத்து என்று அதற்கு பெயர். நம்முடைய இறைவன் நமக்காக செய்கின்ற செயல்ல மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டால் நமக்கெல்லாம் அருள் செய்வது தான் மிகப்பெரிய கருணை. அருள் என்ற ஒன்று அவனிடத்துல தான் இருக்கிறது. அவனிடத்தில் தான் இருந்து அது பிறக்கிறது. அருளுக்கு அவன் தான் இருப்பிடமாக இருப்பவன். எனவே அந்த அருள் என்கிற ஒன்று நம்மீது பிறப்பதற்கு அவனே காரணமாக இருக்கிறான். அவனுடைய கருணைக்கு தான் அருள் என்று பெயர். இதெல்லாம் நம்முடைய நூல்கள் விரிவாக சொல்லுகின்றன. அப்ப இந்த இறைவன் என்கிற ஒப்பற்ற அந்த தலைவன் நம்மீது காட்டுகின்ற கருணை அல்லது இரக்கம் அப்படிங்கிற ஒன்று எங்கே தொடங்கியது? எப்போது தொடங்கியது? இந்த கேள்விக்கு நீங்க விடை தெரிந்து கொண்டால் நம்மால் அவனை வணங்காமல் இருக்க இயலாது. இந்த கேள்வி தெரியாதுக்கான விடை தெரியாததுனால சிலருக்கு அவரை வணங்குவதில் ஒரு தயக்கம் இருக்கும். இவர் நமக்கு என்ன செய்து விட்டார், இவரை போய் ஒரு வணக்கம் போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அவன் செய்கிற செயலை அறிந்து கொண்டு விட்டால் நம்மால் அவனை வணங்காது இருக்க இயலாது. இதாங்க இன்றைய தலைப்பினுடைய செய்தி. அதுதான். அப்ப இந்த பெருமான் என்ன செய்கிறார், அவர் செய்கிற அந்த கருணை என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டால் அந்த கூத்து என்பதனுடைய பொருள் நமக்கு விளங்குமானால் நாம் ஒருவாறு இந்த தலைப்புக்குள்ள பலவற்றை சிந்திக்க முடியும். சரி, இப்ப அது கூத்து என்றும் நடனம் என்றும்
ஐந்தொழில் கூத்து என்னும் சொல்லப்பெறுகிறதே. அப்படி சொன்னால் அந்த ஐந்தொழில் கூத்துனா என்ன அப்படின்னு நம்ம அந்த சொல்லுக்கு முதல்ல பொருள் காணணும். எல்லாரும் சிவபுராணம் நாளும் சொல்லுகிற பழக்கம் கொண்டு இருப்பீங்க. அப்படியே படித்து கொண்டு வரும்போது மணிவாசகர் ஒரு அழகான ஒரு வரி காட்டுகிறார். அதாவது எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற அந்த இறைவன் என்ன செய்கிறான் என்று சொல்லும் பொழுது, அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாயினர். அதில் சொல்ல அந்த கொஞ்சம் அப்படியே நீங்கள் பார்க்கணும். இவர் என்ன அழகு அதில் ஒரு நுட்ப மணிவாசகர் கொட்டி வைத்திருக்கிறார்னு பார்க்கணும். அவன் என்ன செய்கிறான்? அனைத்து உலகத்தையும் அவன் தான் படைக்கின்றான். படைப்பு தொழிலினுடைய தலைவனாக நின்று ஆக்குகிறான். ஆக்கியவற்றை எல்லாம் என்ன செய்கிறான்? ஒரு கால எல்லை வரை அது அழிந்து போகாமல் பாதுகாக்கிறான். அப்படி பாதுகாக்கிற அந்த இறைவன் ஒரு கால எல்லையில் சரி இந்த வடிவமைப்பு போதும் என்று கலைத்து விடுகிறான். அதுதான் அழித்தல் என்று செயல் செய்கிறான். இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவரே விடையும் சொல்லிட்டார். அருள் தருவாய், ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். எதற்காக? அருள் தருவதற்காக. அப்ப என்ன தெரிகிறது? ஒரு உயிருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கருதினால் இறைவன் என்ன பண்ணணும்? அருள் செய்வதற்கு முன்பு 4 வேலை செய்யணும். முதல்ல ஆக்கணும், ஆக்கியவற்றை காக்கணும், காக்குகின்ற பொருளை அழிக்கணும். இந்த ஆக்கி அழிப்பதற்கு இடையில் ஒன்று இருக்கிறது. எது? மறைத்தல் என்ற ஒன்றை அவன் செய்யணும். அப்ப இந்த சொல் மொத்தம் 5 தொழில். ஆனா மாணிக்க வாசகர் 4 மட்டும்தான் சொன்னார், ஒன்று சொல்லாம விட்டுட்டார். அது என்ன மறைச்சிட்டாரு? மறைத்தல் என்பதை அவர் மறைச்சு வச்சுட்டார். அப்ப நீங்க அந்த வார்த்தை எப்படி பார்க்கணும்? ஆக்குவாய், காப்பாய், மறைப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய்ன்னு சொல்லி இருக்கணும். அந்த மறைத்தல் என்ற தொழிலை மறைச்சே வச்சு பாடியிருக்கிறார்னா என்ன வியப்பு! அந்த வரிகளில் சொல்லும்போது 4 தொழில் இருக்கிறது. ஒரு தொழில் சொல்லப்படலை, நம்ம சொல்லாதனால நமக்கு தெரியல. ஆனால் உரை நோக்கில் ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா மறைத்தல் என்ற ஒரு தொழில் இருக்கிறது. அதை என்ன செய்து வைத்திருக்கிறார்? மறைத்து வைத்திருக்கிறான். அப்படிங்கிற ஒரு நுட்பம் அந்த ஒரு வரி நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப இறைவன் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில் செய்ய வேண்டும். இதுதான் அவனுடைய செயல். எதற்காக? நமக்கு அருள் செய்வதற்காக. அப்ப நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் இந்த தொழில்கள் இன்றியமையாதவை என்பது நமக்கு முதல்ல புலப்படும். அப்ப இறைவன் ஆக்குகிறான் என்றால் எதை ஆக்குகிறான்? அடுத்த கேள்வி அதுதான். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இதில் பல்வேறு சமய நெறிகளை சார்ந்தவங்க இருப்பீங்க, பல்வேறு கோட்பாட்டுகளில் பழகி நிற்கவங்க இருப்பீங்க. அவங்களுக்குள்ள நான் போகலை. எங்கள் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்ற பார்வையில் நான் செய்தியை சொல்லுகிறேன். ஏன்னா அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடாக இருக்கலாம், மாறாகவும் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையில் எங்கள் ஆசிரிய பெருமக்கள், அருளாளர்கள் என்ன நோக்கில் சொன்னார்களோ அதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த ஆக்கல் அப்படின்னு சொல்லும்போது படைத்தல் என்று பெயர். எதை படைக்கிறான்? இதுதான் முதல் கேள்வி. சில பேர் கருதுறாங்க நம்முடைய உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ற பொருளையே இறைவன் தான் படைத்தான் என்று கருதுகிறார்கள். இறைவன் உயிர்களை படைத்தான் என்று ஒரு சிலர் கருதி நிற்கிறாங்க. இந்த செய்தி, இந்த சிந்தனை சரியா என்று ஒரு வினாவை எழுப்பி கொண்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். எங்கள் சமய நெறி அது பிழை என்று சொல்லுகிறது. ஏன்? நீங்கள் ஒரு உயிரை இறைவன் படைத்தான் என்று சொன்னால் நீங்கள் சில கேள்விக்கு விடை சொல்லணும். எது? முதல் கேள்வி, அவன் எதிலிருந்து படைத்தான்? இந்த உயிர் என்ற பொருளை எந்த ஒன்றிலிருந்து படைத்தான்? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏன் அவ்வளவு சிரமப்படுறீங்க? அவன் தன்னிலிருந்து படைத்தான் வைத்துக் கொள்ளலாமே என்று நீங்கள் கருதினால், அவனிலிருந்து நாம் வந்தோம் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்
அல்லது அவனிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் ஏதேனும் ஒன்று நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா விடை சொல்லுகிறது ஒன்றுமே இல்லை. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? ஆம், அவனுடைய குணம் என்று திருவள்ளுவ பெருந்தகை 8 குணத்தை சொல்லுகிறார். கோளில் பொறியில் குணம் இலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அப்ப இறைவனுக்கு குணங்கள் எத்தனை? 8 குணம் என்கிறது திருக்குறள். அவர் மட்டுமா சொன்னாரு? திருநாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரத்தை சொன்னார். மன்னன் அழைக்கிறான், வர முடியாது போ அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல சொன்னாரு, நான் இப்ப என் குணத்து உளோம், நீ போ அப்படின்ட்டார். வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில், நான் இப்பொழுது என் குணத்தில் இருக்கிறேன், எனவே உன் அழைப்புக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, நீ போ அப்படின்ட்டார் அமைச்சர்கிட்ட. அது விரிவு நாவுக்கரசர் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் திருமூல சொல்லுகிறார், 1, 2, 3, 4ன்னு பாட்டு தொடங்குற முதல் பாட்டு அலிய சுட்டார். அந்த சொல்லும்போது அவன் யார் அப்படின்னு கேட்டால் 8 உடையவன் என்று சொன்னார். அவன் 1, 2, 3, 4 அப்படி எண்ணிக்கை கொண்டீங்கன்னா 8 என்கிற எண்ணுக்குரிய வண்ணமாக என் குணத்தை உடையவன் என்று சொன்னார். மணிவாசக பெருந்தகை திருக்கழுக்குன்ற பதிகம் ஒரு பதிகம், 30வது திருப்பதிகம். அந்த பதிகத்தில் ஒரு பாட்டில் சொல்லாரு, இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே. 64 பேருக்கு இறைவன் முத்தி என்கிற ஒன்றை கொடுத்துட்டார். அந்த 64 பேர் முத்தி பெற்றார்கள் என்று சொல்ல வருகிற இடத்துல அவர் சொன்ன செய்தி, எண்குணம் செய்த ஈசனே அப்படின்னார். யாரு? இயக்கர். வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள்ல நிறைய பிரிவு இருக்கிறது. அதுல ஒரு பிரிவு இயக்கர் என்று சொல்லக்கூடிய பிரிவு. அந்த இயக்கர் என்கிற பிரிவில் இருக்கக்கூடிய 64 பேரை 8 குணம் உடையவராக இறைவன் ஆக்கிவிட்டான். இயக்கிமார் 64 வரை எண்குணம் செய்த ஈசனே என்கிறார் மணிவாசக பெருந்தகை. அப்படியே 8க்கு 8 நீங்க சொன்ன நிறைய சொல்லிக்கொண்டே வரலாம். சாத்திர நூல் ஒரு இடத்துல சொல்லுது, 8 கொண்டார் தம்மை தொட்டு கொண்டார் என்று உந்தீவர. 8 கொண்டாராம், 8 கொண்டவர் அவர். அந்த 8 என்பது என்ன? வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பம் உடைமை, பேரருள் உடைமை, பேரருள் அப்படின்னு 8 வகையாக விரித்து சொல்லப்பெறும். நமக்கு தலைப்பு அந்த 8 அல்ல, சும்மா செய்திக்காக சொல்றேன். 8 வகையான ஆற்றல் கருணை அவனுக்கு உண்டு. அவனுடைய ஆற்றல் வரம்பில் ஆற்றல்னு பேருங்க, எல்லைப்படாத ஆற்றல். இரக்கம், எல்லையில்லாத இரக்கம். இந்த இரக்கம்னு சொன்னீங்கன்னா, ஐயோ சாமி, இந்த சாமி மாதிரி யார் யார் இறங்கி வந்தாங்க அப்படி சொல்லுகிற இரக்கம் உடையவன். அப்படி ஒவ்வொன்றும் எடுத்துக்கொண்டால் எல்லைப்படாததாக இருக்கக்கூடிய 8 குணத்தை உடையவன் எவனோ அவனுக்குத்தான் பதி, தலைவன் என்று பொருளாகிறது வள்ளுவ பெருமானின் திருவாக்கு. அப்ப 8 குணம் உடைய அந்த இறைவன் அப்படின்னு சொன்ன பிறகு அவனிலிருந்து நாம் வந்தோம் என்றால் 8ம் இருக்கணும். வேண்டாமையா, 1வது இருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே இல்லையே. அவருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று நம்முடைய நூல் சொல்லுகிறது. அந்த அறிவு தடையிலா ஞானம் என்று பெயர். இறைவனுடைய அறிவு என்பது எத்தகையது அப்படின்னு கேட்டா, தடையிலா ஞானம். என்னையா தடையிலா ஞானம்? நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், நீங்களாம் எதிரில் இருக்கிறீங்க. என்னால் கடைசியில் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்க முடியும். இந்த சுவருக்கு அந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்களான்னு இப்போ என்னால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, உங்களாலும் பார்க்க முடியாது. ஏன்? என் பார்வையை ஒரு சுவர் மறைத்து நிற்கிறது. ஆனால் சுவருக்கு அந்த பக்கம் சில பேர் இருக்கிறார்கள். இப்போ என்னுடைய பார்வை இந்த சுவற்றோடு தடைபட்டு விட்டதே அன்றி அந்த தடையை கடந்து ஊடுருவி கொண்டு அந்த பக்கம் நிற்பவர் யார் என்று என்னால் பார்க்க முடியாது. அப்ப என்னுடைய கண் பார்வையை தடை செய்வதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அது மாதிரி நம்ம அறிவதற்கென்று 5 பொருள் இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய் என்று 5 இருக்குது.
உடம்பு தொட்டா மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும், தொடல்னா தெரியாது. இந்த மூக்குக்கு நாற்றத்தை அறிகிற திறன் இருக்கிறது. இங்கே பக்கத்தில் பூ இருக்கிறது, என்னால் இந்த வாசனை அறிந்து கொள்ளலாம். இப்போ பூ மார்க்கெட்டில் வகை வகையான பூ இருக்குது, என் மூக்கு அறியுமான்னு கேட்டால் அறியாது. ஏன்? இந்த மூக்குக்கு நாற்றத்தை அறிகிற திறன் உண்டு. ஒரு எல்லைக்குள்ளே வந்தால் தான். ஒரு எல்லையை கடந்துருச்சுன்னா அந்த நாற்றத்தை இந்த மூக்கு என்ன செய்யாது, அறியாது. சரி, ஒரு இனிப்பு இருக்கிறது அல்ல காரம் இருக்கிறது, அதை நான் அறிய வேண்டும் என்றால் தட்டில் வச்சிருந்தா தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லை கையில் வச்சிருந்தா தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதை எடுத்து என் வாய்க்குள்ளே போட்டால் தான் என்னுடைய நான் இது காரம், இது இனிப்பு, இது புளிப்பு, இது துவர்ப்புன்னு சொல்லும். அப்போ இந்த கண் இருக்கிறது எவ்வளோ தூரம் அறியும்? வானில் இருக்கிற நட்சத்திரம் வரைக்கும் போய் பார்க்கும். இருக்கு சிறிய நட்சத்திரமாக தெரிகிற லட்சம் கிலோமீட்டர்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு கோள் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்களை என்னுடைய கண் பார்வை அறிகிறது. இப்படி இந்த கண் அவ்வளவு தொலைவு பார்ப்பது இந்த சுவரை கடந்து பார்க்க மாட்டேங்குது. இதுதான் நம்முடைய அறிவினுடைய லட்சணம் என்று பெயர். நம் அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், இந்த கண்ணை தவிர ஏனைய நான்கும் தன் எல்லைக்குள் வந்தால் தான் அறியும். கண் என்பது மட்டும்தான் எல்லை கடந்து அறிவது. ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு தடை பொருள் ஒன்று உண்டு என்று சொன்னால் உண்டு. எது? இந்த விளக்குகளை பூரா அணைச்சிட்டா போதும், நான் உங்களை கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த கண் எப்படிப்பட்டது? ஒரு புற உதவியோடு காணுகிற திறன் உடையதே அன்றி என் கண்ணுக்கு பவர் இருக்கிறது, நானே பார்த்து கொள்வேன் என்று பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிகருவிகள் என்கிற ஞானேந்திரியம் என்று இந்த 5க்கும் பேர். சைவ சித்தாந்தத்துக்கு பேர் ஞானேந்திரியம் என்று. இந்திரியம்னா கருவி. ஞானத்தை அறிவதற்கு, அதாவது அறிவை வளர்த்து கொள்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவிகள் 5 கருவிகள். எனவே ஞானேந்திரியம் என்று பெயர். இந்த கருவிகள் 5ஐ கொண்டு தான் நம்ம அறிகிறோம். இது இனிப்பு, இது இன்ன இசை, இது இவ்வாறு என்று அறிகிறோம். இந்த 5மே ஒரு எல்லைப்பட்டதே அன்றி எல்லை கடந்தது அல்ல. ஆனால் இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? எல்லை இல்லாத அறிவு, கடந்து நின்று அறிகின்ற அறிவு. அது மட்டுமல்லங்க, அவன் மறத்தலே இல்லாத அறிவு அவனுக்கு. நம்ம அறிவு எப்படிப்பட்டது? நேற்று ஒருத்தர் வந்து பேசினாரு, நல்லா இருந்துச்சு. என்னையா பேசினாரு? தெரியலிங்க, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். நேற்று ஏதாவது 1 2 சொல்ல முடியுமா? இருங்க 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம். சரி, முதல் நாள் மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசினாரு. என்ன பேசினாரு? ஐயா தலைப்பே தெரியலையே, மறந்துருச்சு. சரி, இன்னைக்கு நான் பேசுகிறேன், நாளைக்கு ஞாபகம் இருக்குமா? மறந்துடும். இப்படி நம்ம அறிவு எப்படிப்பட்டதுன்னா மறக்கும், அப்புறம் நினைக்கும், அப்புறம் மறுபடியும் மறக்கும், அப்புறம் நினைக்கும். நம்ம அறிவு எப்படிப்பட்டதா இருக்குது? மறந்து மறந்து அறிவதாக இருப்பது. மறந்தேயும் போயிடாது, நினைச்சுக்கிட்டேயும் இருக்காது. நம்ம அறிவு எப்படிப்பட்டது? நினைக்க வேண்டாதவற்றை நினைச்சுக்கிட்டே இருக்கும், நினைக்க வேண்டியதை மறந்துடும். இதுதான் நம்ம அறிவினுடைய லட்சணம். கண்ணை மூடி 5 நிமிஷம் நமச்சிவாயம் சொல்லலான்னு சொல்லி உட்கார்ந்தா நமச்சிவாயத்திவா சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. 5 நிமிடத்தில் நான் அப்படியே கண்ணை மூடும்போது நமச்சிவாயின்னு சொல்லி மூடுவான். அந்த மணி ஆச்சுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அறிவு ஒரு சுற்றும். எங்கே சுற்றுதோ அவங்கவுங்க எல்லைக்கு தக்கவா சுற்றிக்கிட்டு மறுபடியும் 5 நிமிடம் ஆச்சு திருச்சிற்றம்பலம் சொன்னோன்னு இங்கே வந்துடுவோம். அப்போ அவ்வளோ நேரம் எங்கேயா போச்சு? ஐயோ, அதை ஏன் கேட்குறீங்க? எங்கெங்கேயோ போயிடுச்சு. எப்போவோ யாரோ ஏதோ ஒன்று சொன்னது இந்த பாலாப்போன இந்த நேரம் வந்து நிற்கிது அறிவுக்குள்ள. எது? அந்த 5 நிமிஷம் அவன் அப்படி சொல்லி போட்டானே, நம்மளை இப்படி சொல்லி போட்டானே, இவன் நம்மளை இப்படி நினச்சி போட்டானே. அப்படி என்ன பண்ணோம்? தேவைப்பட வேண்டியது இறை சிந்தனை, சொல்ல வேண்டியது நமசிவாய, சொல்ல வேண்டியதானே, சொல்ல மாட்டேங்குதே. யாராவது உங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீயாக விட்டாச்சு, ஃபேனை போட்டாச்சு, காத்தோட்டமாக உட்காந்துக்குங்க. இருக்கையில் நல்லா சுகாசனமாக உட்காந்துக்குங்க. இப்படி நான் அப்படி மடித்து உட்காந்துக்கணும், நிமிர்ந்து உட்காந்து, அதெல்லாம் வேண்டாம். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. எது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குமோ அது உட்காந்து நினைங்க. ஆனால் நினைக்க முடிகிறதா? முடிய மாட்டேங்குதே. ஏன்? நம்ம அறிவு என்பது எதை நினைக்க வேண்டுமோ அது நினைப்பதில்லை. நினைக்க கூடாததை
கொண்டாந்து முன்னாடி 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 வந்து நிற்குது. இதை வச்சு இது போனா அது போக மாட்டேன். இவ்வளோதாங்க நம்ம அறிவினுடைய தன்மை. அப்போ மறப்பதும் நினைப்பதும் நம் அறிவின் தன்மை. இறைவன் நம்மளை மறந்தானே என்ன ஆகிறது? நாம் போய் நின்று பட்டி பெருமானை பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம் அப்படின்னா, யாருப்பா நீ, எப்போ உன்னை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹார்ட் அட்டாக்கை வந்து அங்கேயே வந்து செத்து போயிடும். ஏன்? அட கடவுளே, பிரதோஷம் லிட்டரா பாலபிஷேகம் உனக்கு பண்ணுன்னே நீ என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியே. அட கடவுளே, இந்த கடவுளே நீயே இப்படி சொன்னால் யார் நான் கேட்கட்டும். அப்போ அவர் மறந்து போகிறவரா என்ன? ஒருபோதும் இல்லை. அவனுக்கு மறத்தல் என்பதே இல்லை. ஆனால் நமக்கு மறப்பதே தொழிலாக வச்சிருக்கிறோமா இல்லையா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுனாரு. நம்ம அந்த திருக்குறளைய பின்பற்றோம். நன்று எதுவோ அதை மறந்துரு, நன்று அல்லாது எதுவோ அதை நினைந்து வச்சிரு, குறிச்சு வச்சுக்க. எனக்கு ஒரு நாள் கிடைக்கும், அன்னைக்கு ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு தான் குறிச்சு வச்சிருக்க முடியாது. நன்றியை நினைந்து கொண்டா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையே. ஆனால் பெருமக்கள் சொன்னாங்க, நன்றியால் வாழ்வது உள்ளம். தேவாரம் சொல்லுகிறது, நீ வாழ்க்கையில் இறை அருளை பெற வேண்டும் என்றால் நன்றியை மறந்துடாதே என்று தேவாரம் சொல்லுது. திருவொற்றியூர்ல திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்கிறார், நன்றியால் வாழ்வது உள்ளம். நெஞ்சின்னு ஒன்று இருந்தால் அது நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். மறந்துடாதீங்க. அப்ப இறைவனுடைய அறிவு மறத்தல் இல்லாத அறிவு. நம்முடைய அறிவோ மறந்து 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 அறிகின்ற அறிவாக இருக்கு. எப்படிங்க அவன்கிட்ட நான் வந்திருப்பேன்? நான் ஒரு விதையை ஊன்றுகிறேன், அதிலிருந்து எது வரும் அப்படின்னா, எதை விதைத்திருக்கிறேன்னா அதுதானே வரும். நான் போய் தக்காளி நாற்று வைத்தேன், வளர்ந்து வந்தது, கத்திரிக்காய் வந்தது. இன்னொருத்தர் சொன்னார், நான் வச்சுனே வெண்டைக்காயில் வந்திருந்து உனக்கு கத்திரிக்காயா வந்துச்சு. அட கொடுக்கும்போது தக்காளி நாற்றுன்னு தான் ஏன் கொடுத்தாங்க, உனக்கு வெண்டைக்காய் வந்துருச்சா, எனக்கு கத்திரிக்காய் வந்துருச்சு அப்படின்னா இது நியாயமா? இது நம்புவோமா? இது அப்போ என்னது? என்ன விதையில் இருக்கிறதோ அதுதானே விளைந்து பயனை தருகிறது. எனவே நீங்கள் இறைவனிடத்திலிருந்து வந்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் இருக்கிற 8 குணத்தில் 8ம் இருக்கணும். போனா போகுது, ஒன்றாவது இருக்குமான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் எப்படிங்க நான் அங்கிருந்து வந்திருப்பேன்? அப்ப தெரிகிறது நான் அங்கிருந்து வரவில்லை. சரிங்க, அவன்ட்டு நம்ம வரல, விட்டுடுவோம். இப்படி வச்சுக்கலாமா? நம்மளை எல்லாத்தையும் ஏதேனும் ஒரு எக்ஸ், எது சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்மளை ஒவ்வொருதா எடுத்து நம்ம படைச்சாது வச்சுக்கலாமான்னு கேட்டால், அந்த எக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அந்த குணம் வந்திருக்கிற எல்லாத்துக்குள்ளும் இருக்கணும். நாம் எல்லாரும் ஒரே குணம் உடையவர்களா என்ன? கிடையவே கிடையாது. நாமெல்லாம் இப்போ எத்தனை பேர் இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறோமோ அத்தனை குணம் இருக்குது நமக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக இருக்கு. யாராவது ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருக்கிறோமா? இல்லையே. குணத்திலேயே வேறுபட்டு தான் நிற்கிறோம், வடிவமைப்பில் வேறுபட்டு நிற்கிறோம். எத்தனை வேறுபாடுகள். அப்ப நாம் ஒரு புள்ளியில் இருந்து தான் வந்தோம் என்று சொன்னால் அந்த புள்ளியின் இயல்பு எதுவோ அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை. என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்டால், இறைவனிடத்திலிருந்து நாம் வரவில்லை, நாம் ஒரு புள்ளியில் இருந்து வந்தவர்களும் அல்ல. பிறகு நாம் யார்? நாம் அனைவரும் தனித்தனியாக ஒரு புள்ளி என்பதை மறந்து விடாதீர்கள். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுச்சு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று இறைவன் இருந்தானோ அன்றே உயிர்களும் இருந்தன. அப்ப இறைவன் ஒருவன் இருந்தான், எண்ணிலாத உயிர்களாகிய நாம் இருந்தோம். நாமெல்லாம் யாரு? இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த சிதம்பர ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னா இந்த ரகசியம் முதல் தெரியணும். அப்பதான் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலேயே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் முடிந்த ரகசியத்தை நிச்சயமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இறைவன் நம்மை படைத்தான்
என்று கருதி நிற்பவர்களுக்கு இந்த இடத்தில் கருத்து சிக்கல் ஏற்பட்டுவிடும், கருத்து குழப்பம் ஏற்படும், தெளிவு பிறக்காது. எனவே இறைவனுடைய உதவி நமக்கு விளங்காது. ஆனால் இறைவன் ஒருவன், இந்த உயிர்களோ எண்ணிறந்த உயிர்கள், இவையெல்லாம் எந்த ஒரு புள்ளியிலிருந்து வந்தவை அல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருப்பன, எண்ணிறந்த உயிர்கள். சரி, அப்ப இறைவன் இருக்கும்போது நானும் இருந்தேன்னா ரெண்டும் ஈக்குவல் தானே அப்படின்னு சொன்னா, அவன் இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நின்றான், நாம் இயல்பாகவே பாசத்தோடு இருந்தோம். இங்க பாசம் என்கிற சொல்லுக்கு கட்டு என்று பெயர். பாசம் என்றால் கட்டுன்னு பெயர். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். விநாயகப் பெருமான் கையில என்ன வைத்திருப்பார் அப்படி கேட்டா சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயா ஒரு கையில பாச கயிறு வைத்திருப்பார், இன்னொரு கையில அங்குசம் வைத்திருப்பார்னு சொல்லுவோம். பாசம்னாவே கயிறு தான், பாச கயிறுலாம் இல்லை. பாசம் என்ற சொல்லுக்கே கயிறுன்னு தான் பொருள். அப்படின்னு அர்த்தம். கயிறு எதற்காக? கட்டுவதற்குத்தானே கயிறு. எனவே உயிர்களாகிய நாம் கட்டுண்டு கிடந்தோம். எதனால? பாசத்தால. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அப்ப இந்த உயிர்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதனாலதான் உயிருக்கு பசு என்று சைவ சித்தாந்தம் சொல்லுச்சு. இறைவனுக்கு பதி என்று பெயர், உயிர்களாகிய நமக்கு பசு என்று. பசுனா என்னத்தான்? கட்டப்பட்டது. எதனால் கட்டப்பட்டது? கயிற்றால் கட்டப்பட்டது. எது? உலகத்தில் இருக்கிற பசு. நாம பாசம் என்கிற மலத்தால் கட்டப்பட்டவராக இருக்கின்றோம். இந்த கட்டு எப்ப வந்துச்சு? அவன் என்னைக்கு இருந்தானோ, என்னைக்கு நாம் இருந்தோமோ அன்னைக்கே இந்த கட்டு இருந்தது. இந்த கட்டு இயல்பாகவே நம் கூட இருந்தது. அது எப்படியா நம்புறது? அவங்களுக்கு ஒரு கேள்வி எடுமானால் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற உலோகங்கள், அவன் ஒரு பட்டியல், நம்ம அறிவியல் படிக்கும்போதோ புவியியல் படிக்கும்போதோ ஒரு பட்டியல் படிச்சிருப்போம். உலோகங்கள்னா என்ன? தங்கம், வெள்ளி, வெங்கலம், தாமிரம், இதெல்லாம் உலோகம்னு படிச்சிருப்போம். இதில் தங்கம் என்பது வெட்டி எடுக்கப்படுகிற பொழுதே களிம்பில்லாத பொருளாக இருக்கிறது. இந்த செம்பு என்கிற பொருளும் மண்ணிலிருந்து தான் வருது. ஆனால் அந்த பொருள் என்னைக்கு அது செம்பு என்று அறியப்படுகிறதோ அப்பொழுதே அதனோடு களிம்பு என்பது கூடவே இருக்கிறது. தங்கம் என்பது களிம்பு ஏறாமல் இருக்கிறது, செம்பு என்பது களிம்பு நாளும் நாளும் ஏறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு எல்லாரும் தீக்கை பெற்றிருந்தீங்கன்னா தெரியும், அனுட்டானம் செய்வதற்கு ஒரு செம்பில் தான் பஞ்சபாத்திரம்னு வச்சுருப்போம். அதை நாள்தோறும் கழுவி வைக்கணும். அப்போ தான் பார்த்தா சுத்தமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு நாள் மறந்துட்டுனா ரெண்டாவது நாள் என்ன ஆயிரும்? அப்படியே பாசம் படிஞ்சிடும். ஒருவேளை ஒரு வாரத்துக்கு தேக்காம விட்டுட்டா கலரே மாறி போயிடும். கடைசியில் அதுதான் அது கலர் போலவே இருக்கும். இதான் நம்ம பார்க்குற செம்பு பாத்திரம் நாளும் நாளும் தேய்த்தா தான் களிம்பு ஏறாமல் இருக்கும். இதே தங்கம் முலாம் பூசி வச்சிங்கன்னா ஏறுமா? ஏறாது களிம்பு. ஏன்? தங்கத்தின் தன்மை களிம்பு ஏறாதது, செம்பின் தன்மை நாளும் களிம்பு ஏறுவது. இப்ப ரெண்டுமே உலோகம் தானே? ஆம், ரெண்டும் உலோகம்தான். ஆனால் இது இயல்பாகவே களிம்பில்லாதது, இது இயல்பாகவே களிம்புடையது. அது மாதிரிதான் பதியாகி இறைவன் தங்கம் போல இயல்பாகவே பாசம் இல்லாதவன். நாம யாரு? செம்பு போல இயல்பாகவே நம்மகிட்ட என்ன இருக்குது? களிம்பு இருக்கிறது. சரி, இந்த பாசம் என்கிற ஒன்று நம்மை என்ன செய்கிறது? அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசம் என்ற சொல் சைவ சித்தாந்தத்தில் இது பேர் ஆணவம் என்று பெயர். அது இன்னொரு பெயர் சொன்னீங்கன்னா அறியாமை என்று பெயர். இந்த அறியாமை என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவை அறிய ஒட்டாது தடுத்து மறைத்து நிற்பது அதனுடைய இயல்பு. இந்த ஆணவ மலம் என்று பெயர், இதற்கு பெயர் ஆணவ மலம்னு பேரு. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, நம்மிடத்திற்கு 3 வகையான ஆற்றலை அது மறைத்து நிற்கும். நம்மகிட்ட என்ன அப்படி 3 வகையான ஆற்றல் இருக்கிறது? அறிவுன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, செயல் என்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது, விருப்பம் என்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. இந்த 3மே நமக்கு இயல்பாகவே இருக்கிற ஆற்றல். இதை வடமொழியில் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இச்சை, கிரியை, ஞானம் என்று பெயர். நமக்கு இச்சா சக்தி உண்டு, நமக்கும் கிரியா சக்தி உண்டு.
நமக்கும் என்ன உண்டு? ஞான சக்தி உண்டு. ஆனால் இந்த இச்சை கிரியை ஞானம் என்கிற மூன்றும் இந்த மலம் என்கிற ஆணவ மலம் அதனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இறைவனுடைய அறிவு, இச்சை, செயல் என்கிற அந்த மூன்று சக்தி எந்த ஒன்றாலும் மறைக்கப்படாது. இதாங்க அடிப்படை. இப்போ இறைவனுக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டா? உண்டு. எந்த வகையில்? அவனுடைய அறிவு, இச்சை, செயல் தடை செய்யப்படக்கூடிய பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனால் என் அறிவை, என் இச்சையை, என் செயலை தடை செய்கிற ஒரு பொருள் எனக்கு உண்டு. அந்த பொருளுக்கு ஆணவ மலம் என்று பெயர். இது ஒருவாறு விளங்கி கொள்ள முடிந்தால் முடிந்த அளவுக்கு வச்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த செய்தி உங்களுக்குள்ள விளங்கி கொள்ளணும். ஏன்னா இறைவன் உதவி என்னன்னு அப்போ தான் புரியும் நமக்கு. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வச்சுக்கங்களேன். சிவாலயங்களில் போய் சுவாமி இருப்பார், அம்பாள் சன்னதி இருக்கு. முடிஞ்சால் நீங்கள் பட்டீஸ்வரர் போய் பச்சை நாயகி சன்னதியை பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா இருப்பாங்க. அவங்கள வலம் வருகிற பொழுது கோஷ்டத்தில் 3 அம்மை இருப்பாங்க. அங்கே பெயர் எழுதியிருப்பாங்க. இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. என்னைக்காவது அந்த பூசை பண்ணிட்டு கூப்பிட்டு என்ன சக்தின்னு கொஞ்சம் விளக்க சொல்லுங்கன்னு கேட்டிருப்போமா? தெரியாது. வச்சிருக்கிறாங்க, ஒரு கும்பிட போட்டோமா வந்தோமா வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு அவ்வளோதான் தெரியும். இங்கேயே ஒரு அம்மா இருக்கிறாங்களே, பச்சை நாயகின்னு ஒரு சக்தி இருக்குது, அப்புறம் ஏன் அந்த 3 சக்தி அங்கே வச்சுருக்கீங்கன்னு என்னைக்காவது கேட்டோமா? அதெல்லாம் கேட்டால் கண்ணை குத்தி போடும் சாமி, கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்காமே வந்துட்டுமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அந்த கருணை என்கிற அந்த பச்சை நாயகியை தனித்து ஏன் வைத்தார்கள் அப்படின்னா, கொஞ்சம் ஞானம் பெற்றவருக்கு அந்த பச்சை நாயகியை தனித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிவலிங்க திருமேனியாக இருக்கிற பட்டி பெருமான கும்பிடும் போதே அவங்க சக்தியும் சேர்த்து கும்பிட்டுடுவாங்க. அவங்களுக்கு சக்தி தனித்து இல்லை, சிவத்தோடு கூடிய சக்தியாக வணங்கி விடுவார்கள். நம்ம அறிவு அவ்வளோ தூரம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன வேண்டியிருக்குது? எங்கேயும் அம்மாவை காணா, சக்தி எங்கே? அதனால் அப்படி கொஞ்சம் குறைவான நிலை பெற்றவருக்கு விளங்குவதற்காக தனித்து அம்மையை தனி சக்தியாக சன்னதியாக வைத்தாங்க. இப்போ அந்த அம்மாவை போய் அங்கே போய் கும்பிடுறேன். கும்பிட்டு வலம் வரும்போது 3 சக்தி இருக்கிறது. அந்த 3 சக்தி இச்சை, கிரியை, ஞானம் என்று பெயர். சரி, அப்போ அந்த இச்சை, கிரியை, ஞானம் என்பது எனக்கும் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் என்னுடைய இச்சை, கிரியை, ஞானம் என்கிற சக்தி ஒன்றால் மறைக்கப்படுகிறது. அவனுடைய இச்சை சக்தி ஞானம் என்பது எந்த ஒன்றாலும் மறைக்கப்படலை. ஐயா, மைக்கும் கையில் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களாயா? இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அப்படி தோணுச்சுன்னா தான் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ என்னவோ பேசிட்டு போய, நான் என் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன்னு பார்த்துட்டு இருப்பேன் ஆகிடும். சரிங்களா? ஏன் அவரை மட்டும் மறைக்கல, என்னை மட்டும் எப்படியா மறைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் ஒரு எடுத்துக்காட்டு புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்முடைய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. இந்த கண்ணில் இருப்பது கண் ஒளி என்று பெயர். ஆங்கிலத்தில் சொன்னால் லைட்ஸ், பவர். நம்ம கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த லைட் அப்படிங்கிற அந்த ஒளி இருக்கிறது. சரி, சூரியனிடத்திலிருந்து வருவது என்ன? சூரிய ஒளி. கண்ணிலிருந்து வருகிற ஒளிக்கு பேர் கண்ணொளின்னு பேர். இந்த கண் ஒளியை ஒரு பொருள் மறைக்கும். எது? இருட்டு மறைக்கும். இப்போ இந்த விளக்க பூரா அணைச்சிட்டா என் கண்ணொளியை, இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற இருள் என் கண்ணொளியை மறைத்துவிடும். சரி, இந்த இருள் என் கண்ணொளியை வேணா மறைக்கும். இந்த இருள் சூரியனை மறைக்குமா? மறைக்காது. அந்த சூரியனை போன்றது இறைவனுடைய சக்தி, தடையில்லாதது. நம்முடைய கண்ணொளி, நம்ம அறிவு எப்படிப்படுது? கண்ணொளி போன்றது. நம் அறிவை மறைப்பதற்கு ஒரு இருள் இருக்கிறது. இது புரியணுங்க. எனவே நம் அறிவை மறைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இருள் என்று பெயர். அப்ப இருள் என்பது 2 இருள் இருக்கிறது. ஒன்று வெளியே இருக்கக்கூடிய இருள், அதுக்கு புற இருள் என்று பெயர். அறிவுக்குள்ள ஒரு இருள் இருக்குது, அது அக இருள் என்று பெயர். அக இருளுக்கு பெயர்தான் அறியாமை அல்லது ஆணவ மலம் என்று பெயர். சரி, இந்த அறியாமையாகிய இருளை நாம் அந்த இருளுக்குள்ள கிடக்கிறோம். நாம் எப்படி கிடக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஐயா சொன்னாங்க, சாந்ததின் வண்ணமாதல் ஒரு சொல்லும்போது சொன்னாங்க, உயிரின் தன்மை எப்படிப்பட்டது?
இங்கே இருக்கிற வரைக்கும் சாமியை நினச்சிட்டு இருப்போம், வெளியே போனே மறந்துடுவோம். இதுதான் சார்ந்ததின் வண்ணமாதல் என்று பெயர். எதனோடு சேர்கிறோமோ அதனுடைய இயல்பை நாம் பெற்றிருப்போம். அப்போ நாம் எங்கே இருந்தோம்? இருள் என்ற ஒரு பொருளால் மறைக்கப்பட்டு இருந்த பொழுது நாம் எப்படி கிடந்தோம்? அந்த இருளை விட்டு பிரிக்க முடியாமல் இருளாகவே கிடந்தோம். இதாங்க நம்முடைய நேற்றைய நிலை. நாமெல்லாம் இந்த பிறவிக்கு வருவதற்கு முன் எங்கே இருந்தோம் அப்படின்னு கேட்டால், உயிர்களாகிய நாம் இருளுக்குள் கிடந்தோம். நிச்சயமா இருளில் இருந்திருப்போமா அப்படின்னு யாருக்காவது ஒரு சந்தேகம் வருமானால், தாயின் கருப்பை பேரிருள் என்று பெயர். ஒரு உயிர் கருவில் உருவாகும் போது அந்த கருப்பைக்குள்ள இருட்டுக்குள்ளதான் 10 மாதம் சிறைப்பட்டிருக்கிறது. கருப்பைக்குள் இருட்டில் இருந்தது போலதான் பிறவிக்கு வருவதற்கு முன் இருளுக்குள் நாம் கிடந்தோம். இதுதான் நம்முடைய நேற்றைய நிலை. இன்னைக்கு என்ன இருக்கிறோம்? ஒரு அருமையான சட்டை எடுத்துக்கொண்டு, அழகான உடம்பு எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு நல்ல ஒரு பிறப்பை எடுத்துக்கொண்டு, நல்ல ஒரு திருநாட்டில், நல்ல ஒரு மாதவம் செய்த தென் திசையில், அதுலேயும் நல்ல சிறப்பு மிக்கின்ற கொங்கு நாட்டில் வளமான இருக்கிற பகுதியில் பிறந்து நிற்கிறோமா இல்லையா? எப்படிப்பட்ட பேர் நமக்கு! அப்படியே உலகத்தில் இருக்கிற பிறப்புகளையெல்லாம் பட்டியல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டில் பிறந்ததுக்கு நீங்கள் எத்தனை தவம் செய்தீங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எல்லாரும் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி உலகம் முழுக்க சுற்றி வரணும். அப்போ தான் தெரியும் நம்ம நாட்டில் இந்த மண், அது குறிப்பாக கொங்கு நாட்டில் பிறந்து இருப்பதற்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் செய்திருக்கோன்னு அப்போ தாங்க தெரியும். சும்மா தெரியாது. பல லட்சங்களை செலவு பண்ணிங்கன்னா அதை உண்மை கண்டுபிடிச்சிக்கலாம். யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க செலவு பண்ணி கண்டுபிடிச்சிக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த மனித சட்டைக்குள்ள இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் நேற்று எங்கே இருந்தோம்? இருட்டுக்குள் இருந்தோம். அந்த இருளுக்கு பெயர் ஆணவமலம் என்று பெயர். நான் முன்ன சொன்ன பார்த்தீங்களா, இறைவன் கருணையாளன். கருணையாளன் கருணையாளன் எப்படிப்பட்ட கருணையாளன்? இந்த இருட்டுக்குள்ள கிடக்கிற உயிர்களை வெளியே கொண்டு வந்து அந்த உயிர்களுக்கு அது எப்படி இருக்குது? தன் அறிவை இழந்திருக்கிறது, தன் விருப்பத்தை இழந்திருக்கிறது, தன் இச்சையை இழந்து நிற்கிறது. ஏன்? அந்த ஆணவ மலம் அந்த மூன்றையும் மறைத்திருப்பதனால, அந்த அறிவு இச்சை செயலை மலம் மறைத்ததுனால உயிர்கள் அப்படியே இருட்டுக்குள்ள தன் நிலை மறந்து கிடந்தது. அப்படி கிடந்த உயிர்கள் மீது இறைவன் தன் கருணை என்கிற நோக்கத்தை அந்த உயிர்கள் மீது செலுத்த தொடங்கினான். இந்த உயிர்கள் மெல்ல 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 பக்குவப்பட்டு கொண்டே வந்தது. ஒரு நாள் அந்த பக்குவம் கருதி அந்த இருட்டுள் கிடந்த உயிரை எடுத்து உடம்பென்ற சட்டைக்குள்ள கொண்டாந்து புகுத்தறான். இதாங்க கருணை, முதல் கருணை. இந்த சட்டை எப்படி எத்தகையது அப்படின்னா, மாயை என்ற ஒரு பொருளில் இறைவன் நமக்கு வடிவமைத்து கொடுத்த உடம்பு தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு நாம் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு உடம்பு இல்லை. இதற்குள்ள 4 உடம்பு இதுக்குள்ள இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடம்பு ஒரு உடம்பு. இதற்குள்ள சூக்கும தேகம்னு ஒரு உடம்பு இருக்கிறது. அதற்குள்ள குணசரீரம் என்று ஒரு உடம்பு இருக்கிறது. அதற்குள்ள பஞ்ச கஞ்சுகம் என்று ஒரு உடம்பு இருக்கிறது. அதற்குள்ள ரொம்ப நுண்ணியதாகிய மாயை என்கிற ஒரு உடம்பு இருக்கு. மொத்தம் 5 உடம்பு இறைவன் கொடுக்கிறான். அவன் கொடுத்த உடம்பு நமக்கு 5 உடம்பு. இதில் 5வது உடம்பு தான் கண்ணுக்கு தெரிகிற உடம்பாக இருக்கிறது. ஏனைய 4 உடம்பு கண்ணுக்கு தெரியாது. அதில் குறிப்பாக 4வது உடம்பு சூக்கும தேகம் என்று பெயர். அதுக்கு இன்னொரு பெயர் சொன்னீங்கன்னா புரியட்ட காயம் என்று பெயர். அவ்வை பிராட்டியார் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி என்று அருள் செய்திருக்கிறாங்க. எனவே சூக்கும தேகத்தை கடந்து தூல உடம்பாக நமக்கு கிடைத்திருப்பது பரு உடல். இந்த உடம்பின் எண்ணிக்கை தான் 84 லட்ச வேறுபாடு. அதற்குள்ள இருக்கிற உடம்பு இருக்கிறதே ஏனைய 4 உடம்பு. அது சைவ சித்தாந்த வகுப்பில் விரிவாக காண்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். 4 உடம்பு உள்ளுக்குள்ள இருக்குது, 5வது உடம்பு கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ ஒவ்வொரு உடம்பாக கொடுத்து வந்த இறைவன் இந்த உடம்பை எங்கிருந்து கொடுத்தார்? மாயை என்கிற பொருளிலே இருந்து அதை வடிவமைத்து அதில் ஒரு பொருளாக உடம்பை வடிவமைத்து நம்மிடத்தில் கூட்டி வைத்திருக்கிறான். அப்போ இந்த உடம்பு யார் கொடுத்தது?
இறைவன் கொடுத்தது. ஆனால் உயிர் இறைவன் கொடுத்தது அல்ல, மறந்துடாதீங்க. அந்த கருத்தை மறந்துட்டீங்கன்னா போச்சு. உயிர்கள் இருள் என்கிற ஆணவ மலத்துக்குள்ள கிடந்தது. அந்த உயிரை எடுத்து பக்குவ நோக்கில், அந்த உயிர் பக்குவப்பட்டா தான் அதிலிருந்து எடுப்பான். அப்படி பக்குவப்பட்ட உயிர்களை எடுத்து அதற்கு உடம்பு என்கிற ஒரு சட்டையை கூட்டுகிறான். இந்த உடம்பு என்ற சட்டையை கூட்டின உடனே அந்த உடம்புக்கு ஒரு இயக்கம் தேவை வேணும். உடம்பு இயங்க வேண்டும் என்றால் வினை என்ற ஒன்று வேண்டும். நீங்கள் வினை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது. மறந்துடாதீங்க, இந்த கண் இமை இருக்கு பாருங்க, இது விழித்து இப்படி மூடணும்னா அதுக்கு ஒரு வினை இருக்கணும். இந்த கையை கீழேருந்து மேலே தூக்கணும்னா ஒரு வினை இருக்கணும். அப்போ தான் என் கையை தூக்க முடியும். இல்லைன்னா என்ன இருக்கும், கண் இருக்கும் விழிக்காது, கை இருக்கும் தூக்காது, உடம்பு இருக்கும் இருக்கும். எங்கே இருக்கும், ஐசிக்குள்ளே இருக்கும். அதுவும் உயிர் தானே. மானிட்டரில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஸ்க்ரீனில் உயிர் இருக்கிறது, உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. நீங்கள் போய் உட்காந்து பக்கத்தில் ஐயா அப்பா வந்திருக்கிறேன், மகன் வந்திருக்கிறேன், தாத்தா வந்திருக்கேன், பாட்டு ஒன்றுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அப்படியே கிடக்கு. உடம்பு தொட்டு பார்க்குற சூடாக இருக்குதா, இருக்குது, சூடாக தான் இருக்குது, உசுறு இருக்குது. ஆனால் அது என்ன பண்ண முடியல, கண்ணை திறந்து பார்க்கலையே. ஏயா பார்க்கல, டாக்டருக்கு தெரியல. எல்லா மருத்துவம் செய்துட்டு இருக்கிறோம். விருப்பம் இருந்தால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கூட பார்த்துக்கணும். இல்லை டாக்டர் இங்கேயே இருக்கட்டும் செய்கிறோமா. இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும், இன்னைக்கு கோவை மாநகரில் எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு மருத்துவமனை எத்தனை ஐசியூ இருக்குது, அந்த ஐசியூக்குள்ள இருக்க எத்தனை பேர் என்னென்ன நிலைமை இருக்கிறான்னு சும்மா அப்படி ஒரு விசிட் போயிட்டு வாங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சின்னு வச்சுங்கன்னா வெளியே வந்து கும்பிட்டா கூட தாமதமாயிப்புன்னு அங்கேயே உளுந்து கும்பிட்டு, கடவுளே என்ன நல்லா வச்சிருக்கிற சாமி அப்படின்னு அங்கேயே உளுந்து கும்பிட்டுருவீங்க. வந்தால் கூட லேட் ஆகிடும். எங்க ஐசி விட்டு வெளியே வரக்குள்ள லேட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு அங்கேயே விழுந்து கும்பிட்டுருவோம். ஏன், அத்தனை டியூப்பும் நரம்பும் ஊசியும் போட்டு அந்த முகம் தெரியாத அளவுக்கு கட்டுகளை கட்டி கொண்டு எதில் சாப்பாடு போகுதுன்னே தெரியலிங்க. அத்தனை மூக்குக்குள்ள குத்தி, தொண்டைக்குழியை குத்தி, இங்கே ஓட்டையை போட்டு இங்கே சாப்பாடு உள்ளே போயிட்டு, இத்தனை கொடுமையான அவல நிலைகள் மருத்துவமனையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நல்லா இருக்கிறோமே, இந்த சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு கேட்குறோமா இல்லையா? இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, உன்னை இப்படி ஒரு பிடிங்கிறதுக்குள்ள கை வரலன்னா தெரியும், அப்போ என்ன பண்ணுச்சுன்னு தெரியும். ஏன், நமக்கு நல்லா இருக்குங்காட்டி தெரிய மாட்டேங்குது. அதுதான் அடிப்படை. அப்போ இந்த உடம்பு என்கிற ஒன்றை இறைவன் கொடுத்தான். எதற்கையா கொடுத்தாரு? இந்த உடம்பு கொடுத்த உடனே இந்த உடம்பு செயல்படுவதற்கு தேவையான வினை என்கிற ஒரு கேபிட்டலையும் கொடுத்தாருங்க. அதான் அதை விட கருணை. அது உடம்பை கொடுத்தா மட்டும் போதாது, உடம்பு இயங்குவதற்கு ஒரு கேபிட்டலாக ஒரு வினையும் கொடுத்தான். இப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு பொருள் என் அறிவை மறைத்திருந்தது, அதுக்கு பேர் ஆணவம் என்று பெயர். அந்த ஆணவ மலம் என்னிடத்துல மறைத்து இருந்ததை நீக்குவதற்கு இறைவன் உதவி செய்தான். என்ன உதவி செய்தான்? உடம்பு என்கிற சட்டையை வடிவமைத்து என்னோடு கூட்டினான். உடம்பை கொடுத்த பிறகு இந்த உடம்பு இயங்குவதற்கு ஒரு வினை தேவை. ஏன், வினை இல்லைன்னா உடம்பு இயங்காது. எனவே ஒரு கேபிட்டல் ஆகிய வினை என்ற ஒன்றை அவன் கொடுத்தான். முதலாக அவன் கொடுத்த கேபிட்டலுக்கு பாருங்க, அது எப்போதும் கேபிட்டலாகவே நிற்கும். அதற்கு அடுத்தடுத்த பிறப்புகளை நாம் எடுத்த பொழுது முதல் பிறப்பில் என்ன வினையை நாம் செய்தோமோ அந்த வினை பதிவேட்டில் ஏற்றப்பட்டது. அப்படியே பிறவிதோறும் வந்து பிறந்து என்னென்ன செஞ்சோமோ, என்ன செஞ்சிருப்போம், ஒன்றும் பாவம் செஞ்சிருப்போம், இல்லைன்னா புண்ணியம் செஞ்சிருப்போம். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். நீங்கள் செய்கிற செயல் இன்னொரு உயிருக்கு இன்பம் தருமானால் அதற்கு பெயர் புண்ணியம் என்று பெயர். நீங்கள் செய்கிற செயலால இன்னொரு உயிருக்கு ஒரு துன்பம் வருமானால் அதற்கு பெயர் பாவம் என்று பெயர். எனவே நீங்கள் செய்யும் போது நல்வினை தீவினை என்று பெயர். அதை இறைவன் கணக்கில் எழுதுகிற பொழுது பாவம் புண்ணியம் என்று எழுதிடுவான். அடுத்த பிறவிக்கு அந்த பயன் நமக்கு வரும்போது எப்படி வரும்? இன்பமாகவும் துன்பமாகவும் வரும். இதாங்க சட்டம். நீங்கள் செய்யும்போது நல்வினை தீவினை. நல்வினை என்ன கணக்கில் எழுதப்படும்? புண்ணியம் என்ற கணக்கில் எழுதப்படும். அந்த புண்ணியம் பயன்பாட்டுக்கு வரும்போது எப்படி வரும்? இன்பமாக வரும். தீவினை என்பது பாவ கணக்கில் எழுதப்படும், பயன்பாட்டுக்கு வரும்போது துன்பமாக வரும். இது சட்டம்.
அப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரெண்டுமே செய்திருக்கிறோம். ஏன் இங்கே யாராவது ஒருத்தங்க நான் இன்பம் மட்டும்தான் தூக்கிறேன், எனக்கு துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்லை இங்கே நான் துன்பம் மட்டும்தான் தூக்கிறேன், இன்பமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன்? ரெண்டும் தான் நமக்கு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு செஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். நாம் என்ன செய்திருக்கோம் கேட்டால் பாவமும் செய்திருக்கிறோம், புண்ணியம் செய்திருக்கிறோம். அந்த செய்ததை கூட்டி வைக்கும் போது இந்த பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் வேறுபாடு. எது? சில பேருக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்தி கூட்டிட்டாரு, சில பேருக்கு கொஞ்சம் பாவத்தை சேர்த்தி கூட்டிட்டாரு. ஏன் அப்படி கூட்டினாரு? அந்த வினை உங்கள் அறிவுக்குள்ள அனுபவம் ஆகணும். என்ன அனுபவம்? நீங்கள் செய்த பாவமோ அல்லது புண்ணியமோ உங்களுக்கு அனுபவம் ஆகணும். ஆனால் உங்கள் அறிவுக்குள்ள ஒரு திருத்தம் வரும். என்ன திருத்தம் வரும்? இனிமேல் நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற திருத்தம் வரும். அப்போ அந்த வினை உங்களை செய்ய வைத்து செய்த வினையின் பயனை உங்களுக்கே கொடுத்து அந்த வினையை நுகர்வதால் உங்கள் அறிவுக்குள் ஒரு மாற்றம் நிகழும் வரை காத்து கொண்டிருக்கிறான் இறைவன். எப்போ உங்கள் அறிவுக்குள்ள மாற்றம் நிகழ்கிறதோ அன்னைக்கு குருநாதன் என்கிற வடிவம் தாங்கி முன்னே வருவான். வந்து ஞானம் என்ற ஒன்றை உபதேசிப்பதற்காக மந்திர உபதேசத்தை செய்து இப்படி நில், இதை செய், இதை செய்யாதே என்று உயிரை ஆற்றுப்படுத்துகிறான். அந்த நெறியில் வருகிற உயிர்கள் மெல்ல 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 படிநிலைகளை உயர்ந்து 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 ஒரு நாள் இறைவனை அறிகிற வாய்ப்பை பெற்று, எது வழியா? குருநாதன் வழியாக இறைவனை அறிகிற வாய்ப்பை பெற்று அந்த இறைவனையே நினைந்து இந்த உயிர் இறைவனோடு கலக்கும். இதுதான் நம்முடைய மொத்த பிறப்பு இறப்பினுடைய நிலை. இதுதான். அப்போ நாம் நேற்று இருள் என்கிற ஆணவ மலத்துக்குள்ளே கிடந்தோம். இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? பிறப்பு என்கிற ஒன்றுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். இதில் 84 லட்ச வேறுபாடு உடைய சுழற்சிக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். மறந்துடாதீங்க, நம்ம சுழற்சி எப்படிப்பட்டது? 84 லட்சம். ஒரு முறை பிறந்து ஒரு முறை இறக்கல. நாம் இன்னைக்கு வரைக்கும் பிறந்த எண்ணிக்கை கணக்கில்லாதது, நாம் இறந்த எண்ணிக்கை கணக்கில்லாதது. அதனால தான் பட்டினத்தடிகள் சொன்னாரு, எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை தந்தையோ, எத்தனை எத்தனை பெண்டீரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. பட்டினத்தடிகள் பாடுறார். அருணகிரிநாதர் இதை அப்படியே வேறு வகையில் சொன்னார். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். 7 கடல் இருக்கிற மண்ணை எண்ணி சொல்லிவிடலாம், நான் பிறந்த பிறப்பின் எண்ணிக்கையை சொல்ல இயலாது என்கிறார் அருணகிரிநாதர். ஆனால் வள்ளுவ பெருமான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். யாரு நீந்துவாங்களோ அவங்க சேருவாங்க. எப்படி சார் சேருவது, எப்படி சார் நீந்துவதுனார்? பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு எதனால் வருது தெரியுமா? பேதமையால். பேதமைனா என்ன? அறியாமையினால். அப்ப நாம ஏன் பிறந்திருக்கிறோம்? அறியாமை காரணமாகத்தான் பிறந்திருக்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து நீங்கினால் நீங்கள் அறிவு விளக்கம் பெறலாம். அறிவு விளக்கம் பெற்றுவது எப்படி தெரிந்து கொள்வது? சிவபெருமானை நேசித்தால் நீங்கள் அறிவு விளக்கம் பெற்றிருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எவன் ஒருவன் சிவனை நேசிக்கிறானோ அவன் இன்னொரு தாயின் கருப்பைக்கு போக மாட்டான். இவ்வளவுதாங்க செய்தி. அப்ப இறப்பு பிறப்பு என்கிற சுழற்சியிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ, சில பேர்த்துக்கு ஆசை இருக்கும். நான் லண்டன் போகவே இல்லைங்க ஐயா, நான் ஜப்பான் போகலை, நான் அமெரிக்காவில் இன்னும் அந்த ஹாலிவுட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே அதெல்லாம் இன்னும் சுற்றி பார்க்காம இருக்கிறேன், நம்ம சாமியில் மெதுவாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. இல்லையா, போதுமடா சாமி, பிறந்தது போதும் இறந்தது போதும், நீ ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற நினைப்பு யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு செய்தி என்ன? இந்த பிறப்பில் சிவபெருமானை நேசித்தால் இன்னொரு பிறப்புக்கு வரமாட்டீர்கள். ஏன்? அவன் தான் கருவுக்கு போகாம காப்பாத்துற கடவுள். நான் சொல்லலைங்க. இதே பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர், கும்பகோணத்திலிருந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு திருவிடை மருதூர், அந்த திருத்தலத்தில் ஒரு பாட்டில் சொல்றார். அழகா ஒரு செய்தியை சொல்லுகிறார். பச்சிலையாகினும்
நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் சொல்றார். நொச்சியாகிலும் கரந்தையாகிலும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கரு இடை புகாமல் காத்தருள் செய்யும் பரம. கருவுக்கு போகாம காப்பாத்துகிற தலைவன். என்ன பண்ணணும்? ஒரு பச்சிலை பறித்து இறைவனுக்கு நாள்தோறும் வைக்கணும்னார். எத்தனை பேர் நாள்தோறும் இறைவனுக்கு பூ வச்சு கும்பிட்றோம்? யாராவது கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்? கருவுக்குள் போகாமல் காப்பாற்றப்படுவது தான் லாபம். நீங்க அதுதான் பெரிய புண்ணியம். இருப்பதிலேயே பெரிய புண்ணியம் எதுன்னு நினைச்சுக்கிட்டா ஜனாதிபதி ஆவதில்லை, முதல்வர் ஆவதில்லை, 10 வீடு கட்டுவதல்ல, இன்னொரு தாயின் கருப்பைக்கு போகாம இருக்கிற வழியை இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சு அதை நோக்கி போவதுதான் இந்த பிறப்பெடுத்தனுடைய பயன். அதான் வள்ளுவ பெருமான் சொன்னாரு, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அப்படின்னு சொன்ன மணிவாசகர் சொன்னாரு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. யாருக்கெல்லாம் அறிவு அழகா இருக்குதோ அவங்கெல்லாம் சிவபெருமான பாடுவாங்கயான்னு சொன்னாரு. இந்த வரி நான் சொல்லல, மணிவாசர் வாக்கு. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அறிவு அழகானவங்கெல்லாம் சிவபெருமான பாடுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நாம பாடிக்கொண்டிருந்தால் நம்ம அறிவு அழகா இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு பாட்டு தெரியாதியா, நான் பாடலையேன்னா அறிவு ஆவதற்கு அழகாவதற்கு முயற்சி செய்யுங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் அடிப்படை. எனவே சிவத்தை நேசித்தால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னொரு தாயின் கருக்கு போகாமல் காப்பாற்றப்படுவதே சிவத்தால் நமக்கு தருகிற அதிகபட்ச பயன். நம்ம கடவுள் நம் கண் முன்னாடி தோன்றி நின்று என்னப்பா உனக்கு வரம் வேண்டும்னு கேட்கிறார். நாமளும் யோசிச்சு பார்த்தோம், இதை கேட்கலாமா அதை கேட்கலாமா அதை கேட்கலாமான்னு. எதை கேட்டாலும் கம்மியாக கேட்டால் என்ன பண்ணுறது? ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதனால தான் சாமி உன்னால் எவ்வளோ அதிகபட்சம் கொடுக்க முடியும் கொடியா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தயங்காமல் கொடுத்துருவார். என்ன? இன்னொரு பிறப்புக்கு வாராமல் நம்மளை அவன் திருவடியில் கொண்டே வச்சுக்குவார். அதுதான் இறைவனால் கொடுக்கப்படுது அதிகபட்ச பயன். குறைந்தபட்ச பயன் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், முதல்வர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், வேற என்ன வேணாலும் ஆகிக்கலாம். அதெல்லாம் குறைந்தபட்ச பயன். இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், கடவுள்கிட்ட பெற வேண்டிய பயன் குறைந்தபட்ச பயன் வாங்கிக்கலாமா இல்லை அதிகபட்ச பயன் வாங்கிக்கலாமா? அவங்க உங்கள் பக்கம் தான் விட்டுட்டார். ஏன்? அவன் கட்டாயப்படுத்தி கொடுப்பவன் அல்ல. இப்படி கட்டாயப்படுத்துனது என்ன பண்ணியிருப்பாரு? நேரம் எல்லாத்தையும் வாங்க, நில்லு, நெத்தியில் திருநீரை பூசு, உத்திராத்தை போடு, நமச்சாயம் சொல்லு அப்படின்னு அடித்து திருத்திருப்பானா இல்லையா? ஒன்றும் பண்ண மாட்டார். தம்பி உன் போக்கில் போப்பா, நான் கூட வரேன். ஏன்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ என் இடத்துக்கு வருவ, அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று அவன் நம்மளை அப்படியே நம்ம போக்கில் விட்டு வச்சிருக்கிறான். அதுவே மிகப்பெரிய கருணை. நினைத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புலப்படணும். அப்போ இறைவன் நமக்கு செய்கின்ற கருணை அப்படிங்கிற ஒன்றை செய்வதற்கு, எது? இந்த ஆணவம் என்கிற இருள கிடந்த நம்மை அந்த திருவடியில் கொண்டே சேர்ப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டி இருக்குதுங்க? இந்த ஐந்தொழிலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ நான் அப்படியே முன்ன சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன். படைத்தல். எதை படைத்தார்? நமக்கு தேவையான தனு கரண புவன போகங்களை படைத்தார். அதனைய தனு கரண புவன போகம். தனுனா உடம்பு, கரணம் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற கருவிகள். அதுக்கப்புறம் புவனம். நம்முடைய சைவ சித்தாந்தம் இந்த உலக பட்டியலை வகைப்படுத்தும் போது 224 புவனங்கள் என்று பட்டியலிடுகிறது. என்னையா புவனம்னா என்ன? புவனம் என்பது தான் இருப்பதிலேயே மிகப்பெரியது. அது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன், விளங்கி கொள்ளணும். அப்படின்னா ஒரு புவனத்தில் எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. ஒரு அண்டத்தில் எண்ணற்ற உலகங்கள் இருக்கிறது. அப்புறம் நீங்க என்ன கற்பனை பண்ணி பார்த்துங்க. உலகம் என்பது அண்டத்தில் அடங்கும், அண்டம் என்பது புவனத்தில் அடங்கும், புவனம் என்பது 224 புவனங்கள். இதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பட்டியல். இறைவன் யாரு? இந்த 224 புவனத்தை கடந்து ஆடுகிற பெருமான். அவன் எல்லாத்தையும் கடந்து ஆடுகிற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நமக்காக கொடுத்தது தான் இந்த உலகம். எதுக்காக? அறியாமையை நீக்கிக்கொள் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நமக்கு. அப்ப நீங்க சிந்திக்கணும். தனு
கரண புவன போகம். போகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அந்தந்த உலகத்தில் எது அனுபவ பொருளோ அதை அனுபவிப்பதற்காக கொடுத்த பொருள்களுக்கு போகம் என்று பெயர். இந்த நாலும் தான் இறைவன் என்ன பண்ண நமக்காக படைத்தார், காத்தார், கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணோம்? படைப்புக்கு உட்பட்டு பிறந்திருக்கிறோம். பிறந்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை சாமி நம்மளை கைவிட்டா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் நம்ம கதை முடிஞ்சு போயிருக்கும். அப்போ நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ இப்போ காத்தல் என்கிற ஒரு செயல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரி, படைத்த இறைவன் காத்தல் என்கிற செய்வது சரிதான். இந்த கடவுளை ஏன் அழிக்கணும்? இந்த கடவுள் படைத்தாருன்னு சொன்னீங்க, கருணை, ஒத்துக்கிறேன். நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, அது கருணை, ஒத்துக்கிறேன். இந்த அழித்தல் என்கிற செயலை ஏங்க செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், அழித்தல் இல்லாமல் ஆக்கம் என்பது இல்லை. எப்படி சொல்லலாம்? இப்போ நாம் இன்னைக்கு இந்த மனித சட்டை எடுத்திருக்கிறோம், நேற்று என்ன பிறப்பு இருந்ததுன்னு தெரியலையே. அப்போ அந்த பிறப்புக்குள்ள கிடந்த அந்த உயிரை அழித்தங்காட்டித்தானே இன்னைக்கு மனித சட்டைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த உடம்பை அழித்தாத்தானே இதுக்கு அடுத்த உயர்ந்த இடத்துல கொண்டு உங்களை உட்கார வைக்க முடியும். அப்போ ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா முந்தைய நிலை அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நியதி. அழிக்காமல் என்ன செய்ய முடியாது? அருள் செய்ய முடியாது. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது எதற்காக? அருள் செய்வதற்காகத்தான். அப்படி அருள் செய்ய இப்போ நம்ம பார்க்கிறோம்ங்க, இந்த மண்டபத்தில் கதவுகள் இருக்கின்றன. இந்த கதவுகளாக எங்கிருந்து வந்திருக்கு? ஒரு மரத்திலிருந்து தான் கதவுகளாக இருக்கிறது. கல்லிலிருந்து தான் சிற்பங்கள் வந்து இருக்கின்றன. ஒரு காகிதக்கூழ்லாம் காகிதமாக ஆயிருக்கிறது. ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஆக்கமும் அதனுடைய அழிவில் இன்னொரு ஆக்கம் இருக்கிறது. ஒன்றொன்றிலும் ஒன்றொன்று அப்படித்தான் இயல்பாக நடைமுறையில் இருக்கிறோம். அப்ப கடந்த காலத்தில் இருந்த பிறவி அழிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்த பிறப்பில் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பிறப்பிலிருந்து அழித்தாத்தான் உங்களை என்ன பண்ண முடியும்? அடுத்த பிறப்புக்கு உயர்த்த முடியும். நீங்க ஒன்றில் இருந்து கொண்டே இன்னொன்றை பற்ற இயலாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அழித்தல் என்பது எதற்காகனா அருள் செய்வதற்காகத்தான் அழிக்கப்படுகிறது. அதனால்தான் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். எதற்காக? அருள் தருவதற்காக. சரி, இந்த 3 இன்னொன்று 4 புரிஞ்சிருச்சு. அது என்னையா இடையில மறைத்தல் என்ற ஒரு தொழில் ஏன் மறைக்க வேண்டும்? இறைவன் மறைத்தல் என்கிற ஒரு தொழிலை செய்கிறார் என்றால் எதை மறைக்கிறார், ஏன் மறைக்க வேண்டும்? இந்த ரெண்டுக்கு விடை தெரியணும். மறைத்தல் என்பது ஒரு இன்றியமையாத செயலுங்க. அது எப்படி இன்றியமையாதது அப்படின்னு கேட்டால், சும்மா புரிஞ்சுக்கிறக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசுகிறேன், நீங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். சரி, வீட்டுக்கு போனோம், உணவு எடுத்துக்கொண்டோம், படுக்க போனோம். திருப்பி 1.5 மணி நேரம் உங்களுக்கு நினைவிலேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு 10 மணிக்கு படுத்தோம், 11:30 மணி வரைக்கும் தூக்கமே வரல. நான் சொன்னதெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளை காலை எழுந்துச்சு என்ன பண்ணுவீங்க? நாளானிக்கு இந்த மார்கழி திருவிழாவுக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுங்க. ஏன்? அட போயா 1.5 மணி நேரம் தூக்கம் போச்சு. சரி, இதுவே கல்லூரிக்கு போனோம், 5 மணி நேரம் படித்தோம். வீட்டுக்கு வந்து படுத்தோடனே 5 மணி நேரம் பாடம் நடத்தலாம் வரிசையாக வந்துகிட்டே இருந்ததுன்னா தூங்க முடியுமா? என்ன, தூங்க முடியாது. அதனால் என்ன அப்படின்னா, ஒரு நாள் தூங்க முடியாமல் இருந்தால் பரவாயில்ல, 2ஆவது நாள் தூக்கம் கெட்ட என்ன ஆயிரும்? நம்ம நிலைமை மோசமாக போயிடும். 1 நாள் 2 நாள் நம்ம நிலைமை சரியாக இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் தூக்கம் கட்டிங்கன்னா இந்த மூளை சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகும்னா சூடாயிடும். மூளை சூடு வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? பைத்தியம் முடிச்சிடும். மறந்துடாதீங்க. பைத்தியம் எதனால் வருகிறது? ஒன்றை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த மூளை ஓய்வில்லாமல் சிந்திப்பதனால மூளை சூடு ஏற்படுகிறது. மூளை சூடு ஏற்பட்டால் நரம்பு எல்லாம் என்ன ஆகும்? லூஸ் ஆகிடும். அப்போ நம்மளை லூஸுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம இந்த மூளை என்ன ஆகக்கூடாது? சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்? கொஞ்சம் ஓய்வுக்கு போகணும். ஒரு மறைப்பு மறைச்சாத்தான் படுத்தோடனே நிம்மதியாக தூங்கணும் ஐயா. அவ்வளோதான். காலையில் எழுந்தோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படி எழுந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இப்படி நாம் படித்த புத்தகங்கள், பார்த்த திரைப்படங்கள், பார்த்த நபர்கள் இதெல்லாம் நம்ம நினைவுக்குள்ளே போகாமையே இருந்துச்சுன்னா தூங்க முடியுமா என்ன? அப்போ தூங்குதல், அந்த ஒரு மறந்து தூங்குவது
இன்றியமையாத ஒன்று. எதற்காக? உடல் நலத்துக்காக. எப்படி உறங்குவது உடல் நலத்துக்கு இன்றியமையாததோ அதுபோல மறைத்தல் என்பது உயிருக்கு இன்றியமையாதது. அதனை உயிருக்கு இன்றியமையாதது எப்படி? நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், விளங்கிக் கொள்ள முடியுமான்னு பாருங்க. இப்ப இறைவன் நமக்கெல்லாம் ஒரு கருணை செய்கிறார். இன்னைக்கு மட்டும் யாருக்கு? இந்த திருமண மண்டபத்தில் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் இறைவன் ஒரு கருணை செய்கிறார். என்னென்ன? போன பிறப்பில் என்னவாக இருந்தீர்கள் என்று ஒரு நினைவு உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கிறார்னு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இறைவன் போனஸ், போன பிறப்பில் என்னவா இருந்தோம். இப்படி நான் அப்படி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து நீங்க பார்க்கும்போது நான் என்னவா இருப்பேன் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒன்றும் மோசம், ஒரு நாயா இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னே இந்த நாய் எப்படி குறைக்குது பார்த்தியா, நல்லா தான் பேசுது இந்த நாய், அப்படித்தானே தோணும். சரி நாயா இருக்காடி பரவாயில்லன்னு தோணுது, போனால் போதும் விட்டுடலாம். இங்கே உட்கார்ந்துற ஒருத்தர்கிட்ட நான் ஒரு 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருந்தேன் போன பிறப்பில். இப்படியே ஸ்க்ரீனில் வந்து நிற்கிது, ஏஐ மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து நிற்கிது. யோ வந்தாயா 1,00,000 கடன் வாங்கின ஆளு, மேடை விட்டு கீழே இறக்கி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நிற்கிறீங்க. நான் அப்படி கீழே இறங்கனே கையை பிடிச்சிங்க வாயான்னார். நீ தானே அவரு? நானா? எனக்கு தெரிஞ்சிருச்சு, வா, எனக்கு போன வருஷம் நீ போன பிறப்பு 1,00,000 வாங்கியிருக்கிற, கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புனீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன பண்ண முடியும்? இதை கடன் காட்டி சமாளிச்சேன்னு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கடன் வாங்கி கூட, சீனிவாசன் ஐயா இருக்கிறாரு, 1,00,000 கடன் கூடியா, கொடுத்துட்டு போயிட தப்பிச்சு போகலான்னு வச்சுக்கோங்க. வேற மாதிரி சிந்திச்சு பாருங்க. நான் தான் அவங்க போன பிறப்புல அவங்க மனைவியா இருந்தேன், ஐயோ கணவனா இருந்தேன்னா, ஐயோ ஆளை ஓடு சாமின்னு கையெடுத்து கூட்டு ஓடி போயிட மாட்டோம். எத்தனை சட்ட சிக்கல் வந்து நினைச்சு பாருங்களேன். உதாரணத்துக்கு பணத்தையே வச்சுக்குவோம். நான் 1,00,000 ரூபா தரணும். ஐயா எங்கிட்ட நான் இப்போவே நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு இப்போலாம் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்க நீதிமன்றத்துக்கு போகலான்னு போய் வழக்கு ஃபைல் பண்ணுறீங்க. நீதியரசர் என்னை கூப்பிடுறார், விசாரிக்கிறார், இவரிடத்தில் பணம் பெற்றீரா? ஆமையா. எப்பொழுது கொடுக்கலாம்னு இருக்கிறீர்? சுவாமி நீதியரசரே, நான் இந்த பிறப்பில் ஒரு 10,00,000 ரூபா கடன் வச்சிருக்கிறேன். நான் முதல்ல 10,00,000 கட்டிட்டு இவருக்கு 1,00,000 கட்டட்டுமா, அல்லது 1,00,000 கட்டிய பிறகு 10,00,000 கட்டட்டுமா? நான் திருப்பி கேட்டோன்னே அவர் சொன்னார், இந்த கோர்ட் இப்பொழுது ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏன்? நீ 1,00,000 கொடுன்னு சொன்னா இந்த இப்போ 10,00,000 வாங்கினேன்னு மேல் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை நீ 10 கொடு, ஒன்று அப்புறம் கொடுத்துக்கலான்னா அந்த 1,00,000 கொடுத்தவர் மேல் கோர்ட்டுக்கு போயிடுவார். இப்போ இந்த வழக்கு தீர்க்க முடியுமா என்ன? நினைச்சு பாருங்களேன். ஒரு பிறப்பில் நான் என்னவாக இருந்தேன் என்ற ஒரு உண்மை தெரிந்தாலே எத்தனை சட்ட சிக்கலுக்கு நினைச்சு பாருங்க. நமக்கு அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? காலை ஊனி மறைச்சு வச்சிருக்க. உனக்கு ஒன்றும் தெரிய வேணா கம்முன்னு வச்சிருக்காரா இல்லையா? எவ்வளவு பெரிய கருணை அது. அப்ப படைத்து காத்து அழித்து என்கிற இந்த 3ஐ செய்கிற இறைவன் 2 தொழில் செய்கிறான். ஒன்று மறைத்தல், இன்னொன்று அருளல். இதுக்கு பெயர் தாங்க ஐந்தொழில் என்று பெயர். இப்போ ஒரு வாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் ஆணவம் என்கிற இருள கிடந்தோம், நம்ம இறைவன் எடுத்தான். தனு கரண புவன போகம் என்ற உடம்பு கூட்டுகளை கூட்டி மாயை என்கிற சட்டையை கொடுத்து வினைகளை செய்ய வைத்து அந்த வினைகளை கணக்கில் எழுதி வச்சு நாம் பிறப்புக்கு வரும்போது என்ன செஞ்சோமோ அதை எடுத்து கொஞ்சோன்னு கொடுத்து இப்போ பிறந்து இறந்து பிறந்து இறந்து நிறைய சம்பாரித்து வச்சிருக்கிறோம். என்ன? டன் கணக்கில் பாவத்தையும் புண்ணியத்தையும் நம்ம கணக்கில் சம்பாரித்து வச்சிருக்கிறோம். அதில் எங்கே இருக்குது? ரகசிய கணக்கில் இருக்கிறது, யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அரசாங்கம் கேட்டாவே தராது. ஏன்? சிவபெருமான் கணக்கில் இருக்குது. அவ்வளவு வினை பயன் நம்ம சம்பாரித்து வச்சது டன் கணக்கில் இருக்குது. இப்போ என்ன கொண்டு வந்தோன்னா அதை மட்டும்தான் நான் அனுபவிக்க முடியும். இதை அனுபவிக்கும் போது நிறைய சம்பாரிச்சுட்டு வேற இருக்கிறோம். புதுசு புதுசாக சம்பாதிக்கிறோம். சரி, இதுவும் கணக்கில் தான் ஏற்றப்படும். இப்போ நமக்கு அந்த இடம் வேண்டாம். அப்போ பிறப்புக்கு வந்தோம், வினை செய்தோம், அதனால் பாவ புண்ணியத்தை சம்பாரித்தோம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நேற்று செஞ்ச பாவத்தால். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நேற்று செஞ்ச புண்ணியத்தினால. அப்போ நேற்றைய பாவ புண்ணியம் இன்றைய பிறப்பாயிற்று, இன்னைக்கு செய்கிற பாவ புண்ணியம் நாளை பிறப்பாகிறது. இதாங்க சுழற்சியினுடைய அடிப்படையான ஒன்று. அப்ப இந்த செயல் நடைபெறுவதற்கு இறைவன் படைத்தல் என்கிற ஒரு செயலை செய்யணும், காத்தல் என்கிற ஒரு செயலை செய்யணும்,
அழித்தல் என்கிற ஒரு செயலை செய்யணும். இதெல்லாம் எதற்காகனா அருள் செய்வதற்காக. ஆனால் அந்த அருளலுக்கு இடையில மறைத்தல் என்கிற ஒரு செயல் இன்றியமையாதது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நமக்கெல்லாம் என்னைக்கு மரணம் நிகழப்போகுதுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அது நீங்கள் போன பிறப்பு என்னவான்னு கேட்டால் தான் ஒரு வாரம் நினைச்சோம். சரி, இன்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சாமி வெளியே போகும்போது பிரசாதம் கொடுக்கும்போதே உங்கள் டேட் ஆஃப் டெத் எழுதி கொடுத்தா என்ன ஆகும்? பார்த்தோன்னே செத்து போயிட மாட்டோம். அட கடவுளே அப்படி சில பேர் நினைச்சு அப்பயே செத்து போயிடும். சில பேர் 3 மாதம் டைம் இருக்குது, நம்ம சில பேர்த்து நினைச்சிருக்கிறோம், ஆனால் போட்டு தள்ளிட்டு போயிடுமையான்றான். நான் போகிறத மட்டும் விட்டு விடுவேனா என்ன, உன்னை போடாமல் போவான். இப்படி நினைச்சா உலகம் இயங்குமா என்ன? நாளைக்கு இருப்போமான்னு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கிறானா இல்லையா? இருக்குங்காட்ட நிம்மதியாக பொங்கல் தராங்களா, சுண்டல் தராங்களா, புளியோ தராங்களா, சாப்பிட்டுட்டு போக நிம்மதியாக உட்காந்துருக்கோம். ஒருவேளை நாளைக்கு போயிடும். அட போங்க, எனக்கு எதுக்குங்க இந்த பொங்கல், நாளைக்கு நான் போயிடுவேனே. அட சாப்பிட்டுட்டு தான் போயா, அட போங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம், உட்காந்துமா இல்லையா? அப்போ நாளை நடக்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு அறிவுக்கு எட்டுமானால் இன்றைய வாழ்க்கை நரகமாகிவிடும். பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நேற்றைய பிறப்பை மறைச்சு வச்சிருக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத மறைச்சு வச்சிருக்கிறாரா இல்லையா? அந்த மறைப்பு தான் இன்னைக்கு அனுபவிப்பதுக்கு ஆனந்தமா இருக்குது. இல்லைன்னா என்ன ஆயிரும்? மொத்தமும் முடிஞ்சு போயிருக்கும். அப்ப இறைவன் செய்கிற தொழில் ஐந்தொழில் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த அஞ்சையும் ஒரு திருமேனி அடையாளம் காட்டும் என்றால் அதுதான் நடராச பெருமான். அவர் உடுக்க வச்சிருக்காரு பாருங்க, அதான் படைத்தல் என்று பெயர். சயின்ஸ் சொல்லுகிறது இந்த உலகம் நாதத்திலிருந்து தான் தோன்றுகிறது. எனவே நாதத்தின் அடிப்படையில் கையில் உடுக்கை வைத்திருக்கிறான். படைத்தவற்றையெல்லாம் அவன் தான் காப்பாற்றுவான். எனவே இந்த அபயகரம் காத்தல் என்று பெயர். ஒரு கையில் நெருப்பு வச்சிருக்கிறார், அது அழித்தல் என்று பெயர். ஒரு காலை ஊன்றி வச்சிருக்கிறார், மறைத்தல் என்று பெயர். ஒரு காலம் அப்படி தூக்கி வச்சிருக்கார் பார்த்தீங்களா, அது அருளல் என்று பெயர். இப்ப நடராச திருமேனி எதை காட்டுகிறது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழிலுக்கும் அவர் தான் ஒப்பற்ற தலைவர். சரி, இந்த தலைவன் 5 தொழில் செய்கிறான்னு சொன்னமே, 5ஐயும் எங்கே செய்கிறார்? ரொம்ப முக்கியமான செய்தி அதுதான். எது? இந்த 5 தொழிலை நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஒரு பகுதியாகவும், மறைத்தல், அருளல் என்பதை இன்னொரு பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். இந்த படைத்தல் என்பது என்ன? மாயையிலிருந்து உலகத்தை படைத்தல். காத்தல்னா என்ன? உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வெளியே போகாம பாதுகாப்பது. அழித்தல்னா என்ன? ஒரு கால இலையில களைப்பு விடுவது. இதுதான் வேலை. அப்ப உடம்புக்குள்ள இருப்பது, வாழ்வது, போவது, இந்த 3 உடம்பை பற்றி நடக்கக்கூடிய செயல். இன்னும் 2 செயல் எப்படி இருக்கிறது? மறைத்தல் என்பதும் அருளல் என்பதும். இந்த மறைத்தல், அருளல் என்கிற 2 செயல் எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் அறிவுக்குள் நடைபெறுகிறது. மறந்துடாதீங்க. அப்ப இறைவன் 5 தொழில் செய்கிறான். அந்த 5 தொழிலை நீங்க 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா 3 தொழிலை ஓர் இடத்தில் இருந்து செய்கிறான். அந்த இடத்துக்கு பெயர் தில்லை, சிதம்பரம் என்று பெயர். நடராச பெருமான் ஆடிக்கொண்டு இருக்கிறார் அல்லவா, அந்த இடம் சிதம்பரம் என்று இன்னைக்கு சொல் வழக்கில் பெயர். பழைய பெயர் அதுக்கு தில்லை என்று பெயர். சைவ நெறியில கோயில் என்று பெயர். கோயில்னாவே சிதம்பரத்தை தான் குறிக்கும். அப்ப தில்லை என்கிற திருத்தலத்தில் நடனமாடி கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த நடனமாடுகிற இடம்தான் இந்த உலக வரைபடத்தின் மைய புள்ளியாக இருக்கிறது. மறந்துடாதீங்க. எப்படி சார் கண்டுபிடிப்பது? ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு செலவில் பண்ண வேண்டாம். நம்ம புத்தக கடை, இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் நோட்டு புத்தகம் விற்கிற கடை இருந்துச்சுன்னா உலக வரைபட மேப்பை வாங்குங்க. அதில் காம்பஸ் எடுத்து வச்சுங்க. சிதம்பரம் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் ஒரு தோராயமாக புள்ளி வச்சு ஒரு வட்டத்தை போட்டு பாருங்கள். அந்த காம்பஸினுடைய மைய புள்ளி இருக்கிற இடம் சிதம்பரம் என்பதை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணினா புள்ளி கண்டுபிடிக்க வேண்டாம்.
அந்த நம்ம பார்க்கக்கூடிய உலக வரைபடத்தில் மேலே ஒன்றும் இருக்காது, கீழே ஒன்றும் இருக்காது, ரெண்டு பக்கம் தான் அப்படி அவர் அடைப்புக்குறி போல் போட்டிருப்பாங்க, மேலே ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் மையப்புள்ளி எடுத்து வச்சு கோடு போட்டு பாருங்கள், அந்த வட்டத்துக்குள்ளே அது நிற்கும். ஏன்? அவன் ஆடிக்கொண்டு இருக்கிற இடம்தான் உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறது. இதை யார் சார் கண்டுபிடிச்சாங்க? ஜெர்மனியில் அணுவை ஆராய்ச்சி செய்கிற அணு ஆராய்ச்சி கூடம் பின்னாளில் கண்டுபிடித்து இந்திய அரசிடத்தில் வேண்டி ஒரு நடராச பெருமானுடைய திருமேனியை அணு ஆராய்ச்சி கூடத்தினுடைய மையப்பகுதியில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாளில். இது உண்மை. நீங்கள் ஜெனீவாவுக்கு போங்க, அணு ஆராய்ச்சி கூடம் போங்க, அங்கே நடராச பெருமான் திருமேனி ஆள் உயரத்துக்கு இருப்பதை நீங்கள் போய் பார்க்கலாம். அவன் தான் மையமாக நின்று உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அறிவற்ற பொருள்களை படைத்து காத்து அழிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம்தான் அங்க இருக்கிற தில்லை என்கிற சிதம்பரம் என்கிற இடம். சரி, இந்த மறைத்தல் அருளல் இது யாருக்காக? நமக்காக. நமக்காகத்தான் அருள் செய்கிறான். அப்ப நமக்கு தான் என்ன பண்றான்? மறைத்தலையும் நமக்கு தான் செய்யறான். இதை எங்கிருந்து பண்ணணும்? அங்கிருந்து பண்ண முடியாது. ஒவ்வொருவருடைய அறிவுக்குள்ளும் இருந்தும் மறைக்கிறான், ஒவ்வொருவருடைய அறிவுக்குள் இருந்தும் அருள் செய்கிறான். எனவே ஐந்தொழில் செய்கின்ற இறைவன் அந்த திருத்தொழிலை ரெண்டு இடத்துல செய்கிறான். முத்தொழில் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது தில்லை திருத்தலத்திலும், மறைத்தல் அருளல் என்கிற தொழிலை ஒவ்வொரு உயிரினுடைய அறிவுக்குள்ளும் இருந்தும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப அவன் ஆடுகிற இடம் எங்க? ரெண்டு இடத்துல ஆடுறார். ஒன்று சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார், இன்னொன்று நம் அறிவுக்குள் அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அறிவு என்ற சொல்லுக்கு வடமொழியில சித்துன்னு பெயர். சித்து என்றால் அறிவுன்னு பெயர். அந்த ஸ்பேஸ், வெளி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதற்கு அம்பலம் என்று பெயர். அறிவு கூட்டல் அம்பலம், சித் கூட்டல் அம்பலம், சிற்றம்பலம் என்று பெயர். சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்று சொன்ன சொல்லுதான் மருவி இன்னைக்கு சிதம்பரம் என்று வழங்கப்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப இறைவனுடைய நடனம் என்பது சிதம்பரத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொருவருடைய அறிவிலும் நிகழ்கிறது. அந்த கூத்து எப்படி நடக்குது? நாம தூங்கினாலும் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப நமக்குள்ள அவன் எங்க இயங்கிக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய உடம்புல இந்த நெஞ்சு கூட்டில் அவன் ஆடிக்கொண்டு இருக்கிறான் என்று நம்ம நூல் சொல்லுகிறது. இந்த நெஞ்சு கூட்டில் அவன் ஆடுகிறான் என்பதை நமக்கு எப்படி உணர்த்தினார்கள்? நீங்க சிவாலயத்துக்கு போய் தரிசனத்துக்கு போனீங்கன்னா கருவறை இருக்கும், கருவறை அடுத்து அர்த்த மண்டபம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் நாமெல்லாம் நின்று தரிசிக்கிற மகா மண்டபம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அவசியம் கவனித்து பாருங்க. கருவறை என்பது இறைவன் இருக்கிற மூர்த்தம், அது நம் தலைப்பகுதி. அர்த்த மண்டபம் என்பது கழுத்து பகுதி. மகா மண்டபம் என்பது நம்முடைய இந்த ரெண்டு தோள்களிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு மகா மண்டபம்னு பேர். நீங்கள் கோயில் அமைப்பு அப்படித்தாங்க இருக்கும். கருவறையை விட அர்த்த மண்டபம் சற்று குறைவாக இருக்கும். ஏன்? தலையை விட கழுத்து கொஞ்சம் உள்ளே இருக்கணும், அதுதான் கோயில் அமைப்பு. அடுத்து மகாமண்டபம் எப்படி இருக்கணும்? இதிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவு விரிஞ்சிருக்குது, அதான் மகாமண்டபம் விரிஞ்சிருக்கு. சரி, அதில் நடராசமூர்த்தி எங்கே இருப்பார்? சிவாலயத்தில் போய் பாருங்க. மகாமண்டபத்தில் இந்த இடத்துல இருந்து இந்த நெஞ்சு எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்குதோ அந்த கணக்கில் தான் இங்கே சிற்றம்பலம் அமைத்து நடராச பெருமான் மூர்த்தி இங்கே தான் இருப்பார். ஏன்? உடம்புக்குள்ளும் இடது பக்கத்தில் தான் இருக்கிறார். திருக்கோயிலும் அந்த மகா மண்டபத்தில் இடது பக்கத்தில். ஏன்? இங்கே ஆடுபவன் தான் அங்கே ஆடுகிறான் என்பதை சொல்லாமல் நம் பெரியவர்கள். எனவே அங்க பார்க்கும் போதெல்லாம் நீதாயா எனக்குள்ள இருக்கிறாய், எனக்குள் இருப்பவன் தான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அர்த்த மண்டபம் கடந்து மகா மண்டபத்தில் இடது புறத்தில் அந்த பெருமானுடைய கூத்து நடைபெற்று கொண்டிருக்கிற வண்ணமாக நடராச திருமேனி மகா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, இறைவன் ஆடுகின்ற இடம் எங்கே? இரண்டு இடத்தில். நான் சொல்லலை, மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகா சொன்னார். சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். சிற்றம்பலத்தும் உறைவான்,
என் சிந்தையுள்ளும் உறைவான்னார். இப்படி அவன் ஆடுகிற அந்த கூத்தை 2 இடத்திலே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறான். எது? ஐந்தொழில் என்கிற அந்த கூத்தை அவ்வாறு அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தில்லை என்கிற திருத்தலம் நம்ம நூலில் தில்லை என்று தான் அதுக்கு பெயர். பின்னாளில் தான் அதுக்கு சிதம்பரம் என்ற பெயர். இன்னைக்கு நமக்கு சிதம்பரம்னா தான் தெரியும், தில்லைன்னா தெரியாது. அந்த சொல்லுல ஒரு அருமை இருக்கிறது. யாரையாவது நான் பார்த்து கேட்குறேன், ஐயா நீங்கள் தில்லை போயிருக்கிறீங்களா? போனதில்லையா. தில்லை பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? கேட்டதில்லையா. இப்படி தான் நம்ம பதில் சொல்லுவோம். போனதில்லை, பார்த்ததில்லை, கேட்டதில்லைன்னு. சொல்ல கொஞ்சம் பிரித்து பாருங்க. போன தில்லை, பார்த்த தில்லை, கேட்ட தில்லை. ஏன்? அதெல்லாம் எப்போ போயிருக்கிறோன்னு அர்த்தம். நீங்கள் சொல்லுகிற பதில் அது இல்லை. நான் போனதே இல்லைன்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் போனதில்லை, கண்டதில்லை, பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அப்ப நான் ஏற்கனவே தில்லையின் பெருமையை கேட்டு இருக்கிறேன், தில்லை பெருமானை பார்த்திருக்கிறேன். எப்ப? எத்தனையோ பிறவி வந்து வந்து போயிருப்போமே. ஆனால் அது பார்த்ததில்லை. அவன் பெருமையை கேட்ட காது. எனவே கேட்டதில்லை, கேட்டதில்லை என்ற பெருமைக்குரியது தில்லை. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் சபை இருக்குது இல்லைங்களா? நடராச பெருமானுடைய சபை பொன் வேயப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அந்த தலத்தினுடைய குறிப்பு எடுத்து பாருங்க. அதில் வேயப்பட்டு இருக்கிற ஓடுகள் எண்ணிக்கை 21,600 ஓடுகள் வேயப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஒரு நாளைக்கு நாம் சுவாசிக்கும் போது மூச்சு காற்று உள்ள போய் வெளியே வருகிற எண்ணிக்கை 21,600 முறை நாம் சுவாசிக்கின்றோம். நீங்கள் விழித்திருந்தாலும் உறங்கினாலும் நம் சுவாசத்தினுடைய எண்ணிக்கை 21,600 முறை. அதை குறிப்பதற்காக ஓடு பதித்தாங்க. நம்ம உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்கும்? நம்ம நூல் சொல்லுகிறது 72,000 நரம்புகள் இருக்கிறது என்று. 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டு இருக்கிறது அந்த தில்லையில். அந்த ஓடு பதிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆணிகள் எண்ணிக்கை 72,000 ஆணிகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த பெருமான் ஆடுகிற இடத்துல நீங்கள் நன்கு போய் பாருங்க. அது எப்படி இருக்கிறதுனார், 5-7 சன்னல் இருக்கும், 2 வாசல் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள இன்புட் ஒன்று இருக்குது, அவுட்புட் ஒன்று இருக்குது. 7 துவாரம் இருக்கிறது. அப்போ மொத்தம் 9 வாசல். தில்லையில் 9 வாசலாக 7 ஜன்னல், 2 வாசல் ஆக 9 என்கிற எண்ணிக்கையில் அங்கு இருப்பதை நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ ஓடு, அதில் அடிக்கப்பட்ட ஆணிகள், அதில் இருக்கக்கூடிய அந்த சன்னல், இதெல்லாம் பார்க்குறோம். அவர் எங்கே ஆடுறாரு? ஸ்பேஸ், வெளியே ஆடிக்கொண்டு இருக்கிறார். இடைவெளி அப்படிங்கிற அந்த வெளியில் ஆடுறாரு. நம்ம நெஞ்சில் நமக்கு 4 அறைகள் இருக்கின்றன. அதில் வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் தான் அவன் இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே அவன் வெளியே மட்டும் தில்லை இல்லை, ஒவ்வொரு நெஞ்சிலும் தில்லை இருக்கிறது. எனவே அவன் வெளியே மட்டும் ஆடவில்லை, ஒவ்வொரு நெஞ்சிலும் ஆடிக்கொண்டு இருக்கிறான் என்பதை நம் சமய அறிஞர்கள் அறிந்தார்கள். எனவே அந்த தில்லை திருத்தலத்தை சைவ சமயத்தினுடைய கோயில் என்று பெரியவர்கள் வைத்து அந்த திருத்தலத்தை எல்லா அருளாளர்களும் 4 பெருமக்களும் பாடியிருக்கிறார்கள். 9ஆம் திருமுறையில் பாடல் இருக்கிறது. 10ஆம் திருமுறை திருமந்திரத்திலும் சிதம்பரத்தை பற்றிய பாடல் இருக்கிறது. 11ஆம் திருமுறையில் பாடல் இருக்கிறது. 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம் முற்றிலும் தில்லையிலேயே அருளப்பட்டிருக்கிறது. இத்தகைய பெருமை தில்லைக்கு உண்டு. எனவே பெருமான் ஏன் எல்லா உயிரிலும் ஆடிக்கொண்டிருக்கிறார்? எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதற்காக உயிர்கள் தோறும் அவனுடைய திருநடனம், சிதம்பர ரகசியம் என்பது வேறொன்றும் இல்லை. அவன் அந்த திருத்தலத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியாக வில்வ மாலையை காட்டுவார்கள். அது வெளி என்பதை காட்டுவதற்கு, அருவ திருமேனி என்பதை காட்டுவது. நாள்தோறும் அங்கே ஒரு சிவலிங்க திருமேனிக்கு வழிபாடு நடைபெறும். 6 கால பூசை. அங்கே சிவலிங்கத்துக்கு தான் வழிபாடு நடக்கும். அது அருவுருவ திருமேனி, நடராச பெருமான் உருவ திருமேனி. எனவே உருவம், அருவுருவம், அருவம் என்ற 3ம் உடைய இடம் தில்லை. அதுபோல நம்முடைய இதய தாமரையில் இறைவனுடைய கூத்து நாளும் நடைபெறுகிறது. எதற்காக?
நமக்கு அருள் செய்வதற்காக என்ற சிந்தனையை முன்வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மார்கழி திருவிழாவினுடைய